இடத்திலே இதுதான் புறத்தாழ்வான் ரொம்ப வேடிக்கையாக பகவானை பார்த்து கேள்வி கேட்கிறார். கண்ணா ராமாவதாரத்தில் எல்லாமே ஒன்றா இருந்தது, கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாமே ரெண்டு. கிருஷ்ணாவதாரத்தில் எதெல்லாம் ரெண்டுன்னா பிறந்த குலம் வருணம் அது வேறு, வளர்ந்த குலம் வருணம் அது வேறு. பிறந்த இடத்துல வசுதேவர் தேவகி, வளர்ந்த இடத்திலே நந்தனும் யசோதையும், பிறந்தது மதுராவிலே, வளர்ந்தது கோகுலத்திலே. பிறந்த குலத்துக்கு சேர ருக்மிணி பிராட்டி, வளர்ந்த குலத்துக்கு சேர நப்பின்னை பிராட்டி. இப்படி தொட்டதெல்லாம் ரெண்டு. திருமணிசாழ்வாருக்கும் அந்த மாதிரி ஆரம்ப பாருங்க. இவருக்கும் ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு விஷயத்துல நிச்சயமா ரெண்டுன்னு சொல்லிடலாம். எப்படின்னு சொன்னா, பார்கவ புத்திரராய் திருவவதாரம் பண்ணினார், பிறம்பருப்பாளனாலே வளர்க்கப்படுகிறார், அது ஒண்ணும். இன்னொன்னு ஒத்துமை சொல்லலாம், பிறந்த இடத்துல இருந்து அப்ப இன்னொரு இடத்துக்கு போறாரு. இந்த திருவாளங்கிறவர் அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் வளர்த்து கொண்டு வருகிறார். இந்த பங்கைய செல்விக்கு நல்ல குழந்தைக்கு பால் புகட்டணும்னு ஆசை. ஆனா அந்த குழந்தை அழமாட்டேங்கிறது, சிரிக்க மாட்டேங்கிறது, பால் வேணும்னு கேட்கல. உலக நடையிலிருந்து மாறி இருக்கிற குழந்தையாத்தான் அந்த குழந்தை இருந்துட்டு இருக்கு. ஊரே அதிசயமா பார்த்துட்டு போகுது. ஒரு குழந்தை பிறந்திருக்கான், உயிரோட தான் இருக்கான், ஆனா பால் வேணும்னு அழறது இல்லையா, இது வேணும் அது வேணும்னு கேட்கறது இல்லை, இந்த பக்கம் அந்த பக்கம் உருள்றது இல்லை, புரள்றது இல்லை, எதையோ பார்த்துட்டே இருக்கு ஒரு குழந்தை அப்படின்னு ஊரெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல அவன் ஊரிலே ஒரு விருத்தர் ஒருத்தர் இருந்தார். அந்த விருத்தருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது, நாமும் போய் பார்த்தால் என்ன, சரி பார்க்க போச்சே வெறும் கையோட போறதுங்கிறது கூடாது, பாலமுது காய்ச்சி எடுத்துன்னு போகலாம் அப்படின்ட்டு பாலமுது காய்ச்சி எடுத்துன்னு போயிட்டு அவருக்கு விஷயம் தெரியாது, இந்த குழந்தை எதையுமே ஸ்வீகரிக்கிறது இல்லைங்கிறது முதல்ல அவருக்கு தெரியாது. ஆனால் நாம போய் நன்னா பிரார்த்திச்சோன்னா வாங்கிக்க மாட்டாரா அப்படின்னு போய் பார்த்துட்டு குழந்தையினுடைய தேஜஸையும் நன்னா கவனிச்சிருக்கார். நான் பால் கொண்டு வந்திருக்கேன் வாங்கிக்கணும்னு ரொம்ப பிரார்த்திக்கிறார். ஆழ்வார் அன்னைக்கு தான் ஸ்வீகரிக்க ஆரம்பிக்கிறார். ஒருத்தர் ஆசையா கொண்டு வந்து கொடுத்து வேண்டாம்னு சொல்லலாமோ என்று ஸ்வீகரிக்க ஆரம்பிச்சிருக்கார். மேல மேல ரொம்ப நாள் அவர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கார். எதையும் எதிர்பார்க்காமல் தான் கொண்டு வருகிறார். என்னைக்குமே பகவானுக்கும் சரி, ஆழ்வார்களுக்கும் சரி, ஆச்சாரியர்களுக்கும் சரி, பிரதிபலனை எதிர்பாராது செய்யப்படுகிற கைங்கரியங்கள் தான் கைங்கரியங்கள். அதுல ரொம்ப முக்கியமான திருடமான அத்தியவசாயம் அவளுக்கு உண்டு. ஏதாவது ஒன்றத்தை எதிர்பார்த்து நாம பண்றோம்னு சொன்னா அது கைங்கரியமாகவே ஆகாது. வேடிக்கையா ஒரு சரித்திரம் உண்டு. ஒருத்தருக்கு சீக்கிரமா பணக்காரராகணும்னு ஆசை. என்ன பண்ணணும் அப்படின்னு அவரு என்னென்ன புஸ்தகம்லாம் வாங்கி பார்த்தார். நீ நிறைய புஸ்தகங்கள்லாம் வருது, கோடீஸ்வரர் ஆவது எப்படி அப்படின்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கா. இந்த புஸ்தகம் வாங்கிய பைசா வச்சிருந்தா கூட வேற ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம்னு அதை வாழ்ந்துட்டு அதை படிக்காதே வச்சிருக்காரு. இப்ப இவருக்கு திடீர்னு ஆசை ஒருத்தருக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, அதுக்கு ஒருத்தர் சொன்னார், கண்ணன் தான் எதை கேட்டாலும் கொடுப்பனா, அந்த கண்ணனுக்கு நீ பூஜை பண்ணுன்னுட்டார். கண்ணன் விக்கிரகமே என்கிட்ட இல்லையேன்னா சொன்னவரே கண்ணனுடைய விக்கிரகத்தையும் கொடுத்துட்டார். இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு போ, ஆற்றுல வச்சுக்கோ, நல்லா பூஜை பண்ணு, 1 மாசம் பண்ணு, 31ஆம் நாள் நீதான் கோடீஸ்வரன் அப்படின்னு விட்டார் அவர். இவர் 30 நாள் ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கார். 30ஆம் நாள் ராத்திரி ரொம்ப ஆனந்தத்தோட போய் படுத்துக்கிறார். நாளை காத்தால உலகத்திலே நாம தான் பணக்காரன் அப்படின்னு போய் படுத்துட்டு இருக்கார். காத்தால தூங்கி எழுந்தார். நேற்று வரைக்கும் வீட்டுல இருந்த ஒரு வஸ்து தொலைஞ்சு போச்சு, புதுசா ஒன்றும் சேரல. 30 நாள் வீட்டுல இருந்த ஏதோ ஒரு வஸ்து தொலைஞ்சு போச்சுன்னு மனைவி இப்போ குரல் கொடுத்துட்டு இருக்கா. இவர் எழுந்து பார்த்தா ஒரு 5 நிமிஷம் போதும், பெருமாள் இன்னும் எழுந்துக்கல போல் இருக்கு, நமக்கு எல்லாம் இன்னைக்கு பண்ண போறார், பணக்காரராட போறோம்னா ஒன்றும் நடக்கலை. 32ஆம் நாளும் நடக்கலை. இன்னும் 4 நாள் போச்சு. வேற மெல்ல மெல்ல பூஜை பண்றதெல்லாம் விட்டுட்டா நம்பிக்கை கொடுத்ததுல, ஓஹோ இந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது போல் இருக்கு அப்படின்னு அந்த விக்கிரகத்தை எடுத்தார், ஒரு ஓரமா வச்சுட்டார், பூஜையெல்லாம் நிறுத்திட்டார். அந்த நண்பர் ஆலோசனை சொன்ன நண்பர்னு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா, நீர் போய் சொன்னீர் 1 மாசம் பண்ணா எல்லாம் வரும்னு, நான் பண்ணேன் ஒன்றும் வரல, இப்ப நிறுத்திட்டேன்னா. அவர் இவருக்கு மேல கெட்டிக்காரர். அவர் சொன்னார், ஐயோ அப்ப சரி, நான் கூட ஏதோ வேற ஏதோ தேவத்தை அவனுக்கு சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆசுதோஷர்னே சிவனுக்கு பெயர், கேட்டதெல்லாம் உடனே கொடுக்கிறவர், ரொம்ப சீக்கிரத்துல சந்தோஷத்தை அடைகிறவர் சிவன் அப்படின்னு அவர் பேர் எடுத்திருக்கார். ஆனா விஷ்ணு அப்படி கிடையாது. ரொம்ப சிரமப்படுத்தி பார்த்து பார்த்து நமக்கு லாயக்கா இருந்தா தான் நமக்கு ஒன்று கொடுக்கவே கொடுப்பார். என்னைக்குமே ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், பகவான் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காருன்னு சொன்னாலும் அதுல காரணம் இருக்கும், ஒன்று கொடுக்கலன்னு சொன்னாலும் நியாயமான காரணம் இருக்கும். விருப்புரினும் வேண்டும் இதமல்லால், இந்த ஞானசாரத்துல அருளாள பெருமானார் சாதிக்கிறார், விருப்புரினும் தொண்டர்க்கு வேண்டும் இதமல்லால் திருப்பொலிந்த மார்பன் அருள் செய்யான். அவனுக்கு அருளை தவிர வேற எதுவும் செய்யவே தெரியாது, ஹிதத்தை தவிர வேற எதுவும் செய்யவே தெரியாது. நன்மையை மட்டும்தான் அவருக்கு பண்ண தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஆனா சில பேர் என்ன பண்றா, சரி இங்க போனா இது கிடைக்குமோ, அங்க போனா இது கிடைக்குமோ, எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று பல கூட்டம் அவை. யார் என்ன சொன்னாலும் செய்திட வேண்டியது, இதுதான் தெய்வம்னு ஒருத்தர் காண்பிச்சா அவரை யாரும் நம்புறதில்லை. நான் தான் தெய்வம்னுட்டு அவர் பின்னாடி கூட்டமா போக வேண்டியது. இப்படித்தான் உலகம் அத்தனையும் நடந்துட்டு இருக்கு. உடனே இதை பார்த்தவர் சொன்னார், சரி ஒரு காளி தேவியினுடைய சிலையை கொடுக்குறேன், அதுக்கு நீ பூஜை பண்ணு, 30 நாள்ல வேண்டாம் 5 நாள்ல பணக்காரன் ஆயிடுவேன்னுட்டார். சரி கொடுன்னு அத்தை வாங்கிட்டு போயிட்டார். காளி தேவியை வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு ஊதுவத்தி வாங்கி கொளுத்தி வச்சார். ஊதுவத்தியை வாங்கிட்டு ஒரு வாழைப்பழத்துல சொருகி வச்சாருன்னு வச்சுக்கோங்க.
அதுல இருந்து அந்த தூபம் கமழன்னு தூபம் போய் என்ன பண்ணிடுச்சுன்னா எங்கோ ஓரத்துல பரண் மேல 30 நாள் பூஜை பண்ண கண்ணன் விக்கிரகத்தை இவர் வச்சிருக்காரு. இந்த புகை நேரம் அங்க போக ஆரம்பிச்சது. இவர் உட்காந்து பூஜை பண்ணிட்டு நிமிந்து பார்த்துட்டு ஒரு அபாரமான கோபம் வந்துடுத்து. நேரம் போனார், இந்த விக்கிரகத்தை அப்படி கையில எடுத்தார். 30 நாள் உனக்கு நான் பூஜை பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவுமே பண்ணல. நான் இங்க ஏற்றி வச்ச ஊதுவத்தி வாசத்தை நீ இலவசமா முகந்துள்ளான்னு பாக்குறியா, இலவசமா வாழ்ந்துள்ளான்னு பாக்குறியா அப்படின்னு ஒரு பெரிய துணியை எடுத்துன்னு வந்தார். பெருமானுடைய மூக்கு வாயெல்லாம் நல்லா கட்டினார். திரும்ப பரண் மேலேயே வச்சார். இப்ப எப்படி இந்த வாசனையை நீ மூந்து பாக்குறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்ட்டு உட்கார்ந்தார். சொன்னா நம்ப மாட்டீங்கோ, அடுத்த கணம் பகவான் பிரத்யட்சமாயிட்டாருங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுத்தாராம். இவர் சொன்னார், நீ கொடுக்கறது கூட எனக்கு ஒரு சந்தேகம், பதில் சொல்லு. 30 நாள் பூஜை பண்ண நீ வரவே இல்லை, இன்னைக்கு எப்படி வந்தேன்னா உனக்கு நான் அதுல இருக்கேங்கிற நம்பிக்கையே இன்னைக்குதான் வந்ததுன்னு இருக்கிற நாளும் நீ 30 நாள் பூஜை பண்ணியிருந்தால் ஊதுவத்தி ஏற்றி வச்சிருக்கலாம், கற்பூர ஆரத்தி பண்ணிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு நீ முழுசா நம்பினதா தெரியல. ஆனா இன்னைக்கு ஏற்றி வச்ச உடனே இந்த வாசனை அங்க போறது இவன் இலவசமா சாதாரணமா ஓசியிலன்னு சொல்றது உண்டு. இவர் ஓசியில் அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு நம்பிட்ட பாத்தியா, அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் வந்தேன். ஆனா பிரதிபலனை எதிர்பார்த்து பண்ற பக்தியில எந்த சிறப்பும் கிடையாது, எதையும் எதிர்பார்க்காது. என்ன அவனுக்கு உபதேசித்தார்னு ஒரு சரித்திரம் உண்டு. ஆக நம்முடைய ஆச்சாரியர்களும் அதைத்தானே பிரார்த்திக்கிறார்கள். மத்தனும் காமங்கள் மாத்துன்னு ஆண்டாள் நாச்சியார் அதைத்தான் திருப்பாவையினுடைய சாரமாகத்தானும் வைத்திருக்கிறாள். எல்லா ஆசைகளையும் விட்டொழிக்க வேண்டும். ஒரே ஒரு ஆசைதான் வேணும், சகிருத் சேவையா நித்திய சேவா பலம் துவம்னு பிரதிபால பயங்கரம் அண்ணனுடைய ஸ்ரீசூக்தி. நான் நித்தியமும் பூஜை பண்றேன், இன்னைக்கு பண்ணியிருக்கேன், நித்தியம் பண்றேன்னு தெரியாது, இன்னைக்கு பண்ணியிருக்கேன் எனக்கு பலன் வேணும்னு. திருவேங்கடமுடைய எனக்கு பெரிய அதிர்ச்சி. ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு நீ பலன் வேற கேட்கறதுக்கு என்ன பலன் வேணும்னா, இன்னைக்கு பூஜை பண்ணினதுக்கு என்ன பலன் வேணும் தெரியுமா, நித்தியமும் பூஜை பண்ற யோகியத்தை எனக்கு கொடுக்கும், நான் நித்தியமும் பூஜை பண்ணணும், அதையே தான் வரமா நான் கேட்கிறேன். என்ன பிரார்த்தித்து கொண்டாருங்கிறதெல்லாம் சரித்திரங்கள் பல பல உண்டு. ஆக ஒருத்தர் பாலமது காய்ச்சி வயசானவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கார், தன்னுடைய மனைவியோட பிரதிபலன் பாராம கொடுத்துட்டு இருக்கார். ஆழ்வார் நித்தியமும் தான் அமுது செய்துவிட்டு ஒரு சிறு துளி சேஷமாக அவர்களுக்கே திருப்பி கொடுக்கிற வழக்கமும் இருந்தது. அவர்கள் அதை கொண்டு போய் ஸ்ரீகரிஷன் வந்தார். அந்த வயதான காலத்துல அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தார். அவருக்கு தான் கணிகண்ணன் என்கிற பெயர் ஏற்பட்டது. அந்த கணிகண்ணனை கொண்டு வந்து ஆழ்வார் கூட விட்டுட்டார். இவர் அனுகிரகத்தால தானே அவர் பிறந்திருக்கார், இவர் கூடவே இருக்க வேண்டியது அப்படின்னு கூட விட்டுட்டார். ஆழ்வாருக்கு இப்ப 7-8 திருநக்ஷத்திரங்கள் ஆயிடுத்து. அதுக்கு மேல அவர் பார்த்தார், நான் யார் அப்படின்னு அப்பதான் அவர் கேட்டுக்க ஆரம்பிச்சார். ஒருத்தனுடைய முதல் படி வாழ்க்கையிலே இந்த ஆத்மாவை உயர்ந்த கதிக்கு அழைத்து செல்லணும்னு ஒருத்தர் யோசிக்கிறாருன்னா அவர் முதல்ல கேட்டுக்க வேண்டிய கேள்வி, நீ யாருன்னு கேட்டே நாம எல்லாம் பழக்க விட்டோம். யாரை பார்த்தாலும் நீ யார், நீ பெரியவரா அப்படின்னு அவரை பார்த்து கேட்கிறோமே தவிர நான் யாருன்னு யாரும் கேட்டுக்கிறதே இல்லை. ஆக நான் யாருங்கிற கேள்விதான் மிக மிக முக்கியமானது. நான் என்பது என்ன கேட்டுக்க ஆரம்பிச்சார் ஆழ்வார். அவருக்கு ஆசை, நல்ல அட்டாங்க யோகம் எல்லாம் பண்ணி பரமாத்மாவை உபாசிக்கணும் என்று தீர்மானித்து விட்டார். காரணத்து தியயமான உபனிஷத்து தெரிவிக்கிறது, காரணப்பொருளைத்தான் தியானிக்கணும். சரி, யார் காரணப்பொருள்னு ஒரு சந்தேகம் உண்டு. காரணப்பொருளை தியானிக்கணும்னு உபனிஷத்து சொல்றது. ஆனா யார் காரணப்பொருள், யாரை போய் நாம் உபாசிக்க? சரி, எல்லா தெய்வத்தையும் கிட்ட போய் பார்த்துட்டு வந்துவிடலாம் அப்படின்னு ஒரு மதத்துக்குள்ளேயும் நுழைந்து புறப்பட்டு ஒரு மதத்தையும் ஆராய்ந்து ஒரு தெய்வத்தையும் ஆராய்ந்து இல்ல இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு ஒன்னொன்னா தள்ளிட்டே வந்திருக்கார். இப்படியே 700 வருஷம் கொடுத்தவருக்கு. ஆழ்வாருக்கு 700 வருஷங்கள் எல்லா மதங்களிலும் நுழைந்து புறப்பட்டு 700 வருஷங்கள் ஓடிடுத்து. யாரும் பிரமிக்க வேண்டாம், அதிர்ச்சி அடைய வேண்டாம். 4700 ஆண்டுகள் திருமழிசைப்பிரான் வாழ்ந்திருந்தார். அதுதான் சம்பிரதாயம். இன்னொன்னு அடியன் ஸ்பஷ்டமா சொல்றேன். இப்ப பல பேருக்கு ஒரு பிரமம் உண்டு. ஆழ்வார்கள் காலம் என்னன்னு கேட்டா 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிடுறார். புஸ்தகங்கள்லாம் பார்த்தா பாட புத்தகங்கள்ல எல்லாம் ஆழ்வார்களுடைய ஏதாவது ஒரு பாட்டை மட்டும் எடுத்து போட்டிருப்பா. கீழே அந்த ஆழ்வாரை பத்தி ஒரு குறிப்பு இருக்கும். அதில் பார்த்தா கிபி 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு போட்டுடுவார். இது மகானியாய் 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுலாம் நம்ம வாயால நாம சொல்லவே கூடாது. அது சில பேருடைய சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம்னா, தங்கள் மதத்தை ரொம்ப புராதனமா காண்பித்துக் கொள்ளுவதற்காக அதுக்கு முன்ன இருந்ததை கூட இதுக்கு அப்புறம் வந்ததா சொல்லி, எங்களுக்கு அப்புறம் வந்ததுதான் இதுன்னு ஒரு மாயை ஏற்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணாலே தவிர, இப்ப கிபி 7ன்னு சொல்லிட்டா ஒரு வேற்று மதம் இருக்கு, வெளிதேசத்து மதம் இருக்கு, அந்த மதம் வந்து அதுக்கப்புறம் தான் இவள் 600 வருஷம் கழிச்சு வந்திருக்கா அப்படின்னு ஒரு மாயை ஏற்பட்டு போறது பாருங்க. அதுக்காக பண்ணப்பட்ட காரியங்கள் இது. ஆனா சில வலுவான ஆதாரங்கள் உண்டு அப்படின்னு அவ சொல்றான்.
நம்ம ஆச்சாரியார் கேட்டா 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றதுக்கு என்ன வலுவான ஆதாரம்னா அந்த தமிழினுடைய நடையை பார்த்தா, அந்த சைலியை பார்த்தா, கையாண்டு இருக்கிற சொற்களை பார்த்தா இது இந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு நாம் அறுதிட்டு விடலாம். சுலபமா சொல்லலாமே 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு, ஏன்னா அந்த காலத்துல தான் இந்த மாதிரி தமிழை உபயோகப்படுத்திருக்கா அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிடுறா. நாம் ஒரு கேட்டு கேட்கலாம், வேதம் வேதம்ங்கிறது எழுதாக்கிழவின்னு அதுக்கு பெயர், ஒருத்தராலும் எழுதப்படாதது அப்பௌருஷேயம்னு அதை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா அந்த வேதத்திலே கூட சில மன்னர்களுக்கு இடையிலே நடந்த சண்டைகள் எல்லாம் அதுல வர்ணனங்கள் உண்டு. சில மன்னர்களுக்கு இடையில் நடக்கிற சண்டை எது சொல்றதுன்னா, இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வரும், ஓஹோ அப்ப இந்த சண்டை முடிஞ்சப்பறம் வேதம் ஆரம்பிச்சிருக்கணும், இல்ல வேதம்ங்கிறத இந்த சண்டை நடந்த காலத்துல உருவாக்கப்பட்டிருக்கணும், அப்பத்தானே இதெல்லாம் வரும்னா அப்படி கிடையாது. வேதத்துக்கு தீர்க்கமான பார்வை உண்டு. பின்ன வரதை கூட முன்னமேயே சொல்லக்கூடிய பவிஷ்யத்வாணின்னு சொல்ற பாருங்க, அந்த மாதிரியான பெருமைகள் வேதத்துக்கு உண்டுன்னுட்டான். இப்ப வேதத்துக்கு உண்டுன்னா திராவிட வேதத்துக்கு ஏன் கிடையாதுங்கிற கேள்வியை வரவழைச்சுக்கணும். இந்த தமிழ் அந்த காலத்துல மட்டும்தான் இருக்கணுமா, அதுக்கு முன்னாடி இருந்திருக்க கூடாதா? இல்ல கோச்செங்கனான்னு ஒரு ராஜா பேர் சொல்றார், அந்த ராஜா வாழ்ந்த காலம் இந்த நூற்றாண்டுன்னா அதே பேர்ல முன்னாடி கூட இருந்திருக்குன்னா. இப்ப ராமானுஜங்கிற பேரை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு தடவை அடியனோட ஒருத்தர் விமானத்துல பயணம் பண்ணிட்டு வந்தார். நம்ம நெத்தியில திருமண் காப்பெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய சம்பிரதாயம் என்ன ஏதோ கேட்டார். ராமானுஜ சம்பிரதாயம்னு சொன்ன உடனே அவர் கேட்டது என்ன கேள்வி தெரியுமா, ஓ கணித மேத ராமானுஜன் ஒரு சம்பிரதாயம் தான் வேற ஆரம்பிச்சாருன்னு. இப்போ ராமானுஜன்னா உலகத்துல என்ன ஒரு பிரசித்தி ஏற்பட்டு போச்சுன்னா, எம்பெருமானார் கூட தெரியாதுங்கிறா. ராமானுஜன்னா கணிதத்துல ஒருத்தர் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாரே அவர் தான். அவர் ஒன்றும் சம்பிரதாயம் மதம் சமயம் எல்லாம் தொடங்கினதா தெரியலையேன்னா, ஐயோ அவரே எங்க சம்பிரதாயம் தான் எங்களுக்கு அது பெருமைன்னு அடியேன்னு சொன்னேன். அவரே எங்க சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், எங்க சம்பிரதாயத்தினுடைய மூல ஆச்சாரியராய் விளங்கக்கூடிய ராமானுஜரோட பேரைத்தான் அவரும் வச்சுட்டு இருக்கார். இப்ப ராமானுஜன் அப்படின்னுட்டா பின்னாள்ல வரவ ஆறாவது ஒரு ராமானுஜன்னா இந்த மாதிரி 19ஆம் நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர், அவர் தான் இந்த மதத்தையே ஆரம்பிச்சாருன்னு எழுதிவிட்டா இது எவ்வளவு பெரிய அனர்த்தமாயிடும். அப்ப 1000 வருஷத்துக்கு முன்ன இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுந்துடுது. வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக அருளி செய்கிறார். இதம் அகில தமஹா கர்ஷனம் தர்ஷனம் மகாங்கிறது அவருடைய திருவாக்கு. நாதோபக்ஞம் பிரவருத்தம் பகுபி உபசிதைஹி நாமுனேய பிரபந்தைஹி சம்யக்கு திராத்தம் யதீந்திரைஹி. சில பேர் வேதாந்த தேசிகன் சொன்னா உங்க சம்பிரதாயம் புதுசுதானே, ராமானுஜர் தானே ஆரம்பிச்சாருன்னா, ஐயோ இந்த மாதிரி கூட ஒரு மருள் உண்டா, இது எத்தனை புராதனமான சம்பிரதாயம். கங்கர் திரமிடர் குஹதேவர் பாருச்சின்னு எத்தனை பேரெல்லாம் சொல்றார். ஆதிசங்கரருக்கும் ராமானுஜருக்கும் ரொம்ப அழகான வேறுபாடு என்ன தெரியுமா, ஆதிசங்கரர் தன்னுடைய பாஷ்யத்துல அவர் சொல்றச்சேவே ஆரம்பிச்சவே என்ன சொல்றார், எனக்கு சரின்னு பட்டதை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்கன்னு ஆரம்பிக்கிறார். ஆனா ராமானுஜர் என்ன பண்றார், பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபு தன் மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே. இது ஒண்ணு போராதா இவருடைய பெருமையை சொல்றதுக்கு, என் மனசுல பட்டதை சொல்றேன்னு இவர் ஆரம்பிக்கவே இல்லை. பூர்வாச்சாரியாலாம் என்ன சொல்லியிருக்காளோ அதை சொல்றேங்கிறார். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு தெரியுறது இல்லை. நான் தான் பெரியவன்றது எப்படி இருக்கு, இல்லை எங்க பெரியவாள்லாம் பெரியவா அவா சொன்னதை சொல்றேங்கிறது எப்படி இருக்கு. இதுவே ராமானுஜருடைய பெருமையை நல்லா காட்டி கொடுத்துருமே. ஆக மதம்ங்கிறது ரொம்ப தொன்மையானது, முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை எம்பெருமானார் வளர்த்ததால எம்பெருமானார் தரிசனம்னு பேர் இருக்கே தவிர, இந்த மாமனிகளும் உபதேசத்திரமாலையில் தெரிவிக்கிறார், அவர் வளர்த்ததால இந்த பேர் இருக்கே தவிர அவராலே தொடங்கப்பட்ட மதம் அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு ஆழ்வார்களுடைய காலம்னு விட்டா வேதாந்த தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார். பிரம்மநந்தியாதிகளுக்கு பிறகு யுகாரம்பத்திலே பிரவர்த்தகரானார்னு நம்மாழ்வார் சொல்றார். கலி தொடங்கி கலியுகம் பிறந்து 5000 வருஷம் 5100 வருஷங்கள் கலி பிறந்து ஆகிவிட்டன. அப்ப யுகாரம்பத்திலே பிரவர்த்தகரானார். இந்த யுகத்தினுடைய ஆரம்பத்திலே இந்த தரிசனத்துக்கு யார் பிரவர்த்தகர்னா நம்மாழ்வார் பிரவர்த்தகர்னு வேதாந்த தேசிகனுடைய திருவாக்கு. அத்தனை ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளமும் இதுதான். இப்ப சொல்லுங்க, அவா சொன்னதை நாம நம்புறதா இல்ல 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுன்னு போட்டுக்கிறத நம்புறதான்னா, நம்ம ஆச்சாரியர்கள் சொன்னதுதான் நமக்கு வேதமாக கடவுது. அது என்னைக்கும் நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆச்சாரியர்கள் சொன்னதை நாம மறுத்து பேசவோ இல்ல ஆச்சாரியர்களை மறுத்து பேசுற இடத்துல நாம் இருப்பதோ ரெண்டுமே கூடாது. சாஸ்திரமே சொல்றது, ஆச்சாரியனை யாராவது ஒருத்தர் தப்பா பேசினா என்ன பண்ணணும்னு கேட்குது. அதனால அங்க இருந்தாகணும் நிர்பந்தமா. அப்ப காதலன்னா கொத்தின்று இல்ல அங்க இருக்க வேண்டாங்கிற நிலைமை இருந்ததுன்னா கடந்து வந்துட்டு போனா போடுவது. இப்போ இருந்தாகணும்னா ஒரு வேலை செஞ்சுட்டோம், இந்த வேலைக்கு சம்பாவனை வாங்கிட்டு போகணும்னா காதல் தான் ஆகணும். காதல் கூட்டிட்டு இருக்கேன் நீ சொல்றது சொல்லிட்டு இருந்துடலாம். இல்லை சம்பாவனை முதலே வாங்கி விட்டியா,
ஆச்சாரியனை விஷயம் இருக்காளா, அங்க தங்காதே, நீ கிளம்பி வந்துவிடு என்றுதான் சாஸ்திரம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆக நம்ம ஆச்சாரியால் சொல்றதுதான் நமக்கு சித்தாந்தங்கிறதுக்கு இத்தனையும் கீழே விண்ணப்பித்தேன். ஆக காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முற்பட்டது ஆழ்வார்களுடைய காலம். கிமுல அதுக்கு முன்ன மூமுக்குலாம் முன்ன, கிமுன்றது இன்னும் சொல்றா, ஏதோ காரணங்கள் சொல்றா, அதுக்கு முன்னே மூணுன்னு ஒன்று இருந்திருந்ததுன்னா அதுக்கும் முன்னேன்னு வச்சுக்கோங்க. ஆக ரொம்ப முன்னத்தான் திருவதாரம் பண்ணி இருக்கிறார்கள் ஆழ்வார்கள். ஆக இவன் இந்த கணிகண்டங்கிறவர். ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா, இப்ப 4700 வருஷம் இருந்தாருன்னா சுவாமி இங்க 70-75 தள்ளுறதே இங்க பெரும்பாடா இருக்குது, 4700 நம்ப முடியலையேன்னா யோகத்தாலே வாழ்ந்தார்கள். அத்தனை சக்தி அவளுக்கு இருந்தது. இன்னொன்னு, பகவானையே எல்லாமாக கொண்டு உண்ணும் சோறு பருகனை தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன்னு அவனையே பருகித்தின்று வாழ்ந்தார்கள். அதனால அது முடிஞ்சது. நாம தான் கையில கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டு இருந்தா 700 வருஷம் இருந்திருக்கு. பெருமாளுக்கு நமக்குமே நல்லா கவனிச்சு பாருங்க. கோயிலுக்கு போறோம், நிறைய பிரசாதங்கள்லாம் கொடுக்குறாரு. வைரமுடிக்கு போறோம்னு சொன்னா மனசுல ஒரு ஓரமா வைரமுடி புளியோரையும் தேக்கி வச்சுட்டு தான் போறோம். பெருமாளை சேவிச்சுட்டு அந்த புளியோரை கொஞ்சம் கிடைச்சதுன்னா, அதுவும் எல்லா நாளுமே திருநாராயணத்துல புளியோரை விசேஷம்னாலும் அந்த நாள் அது இன்னமும் ரொம்பவும் சுவையா இருக்கேன்னு நினைச்சிட்டு போறோம். பெருமாளை இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கா பாருங்க. எல்லாத்தையும் பார்க்கறதோட சரி. அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் உண்டா, பிளட் ப்ரெஷர் உண்டா, ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் பார்க்கறதோட சரிங்கிறார். எதையும் அவர் கையால் கூட தொடர்றதே கிடையாது, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கார். ஆனா நாம என்ன பிரசாதங்கிற ரூபத்தோட எடுத்துக்கிறோமா? அதேன்னா அந்த அளவில் இல்லை, சாப்பாடாவே அதை ஆக்கிட்டு விடுறோம். இப்போ கோயிலேருந்து பிரசாதம் வருதுன்னா சாயங்காலம் ஆற்றுல கழிவு பண்றது இல்லை. பார்த்துக்கோங்க, நம்ம கோயிலேருந்து பிரசாதம் வருது அப்படியே சாப்பிட்டுடலாம்னு வச்சுட்டு விடுறோம். தப்பொன்னும் பெருசா கிடையாது. ஆனா அதையும் சாப்பிட்டுட்டு மேலே இடப்பலகாரம் கடப்பலகாரம்னா வச்சுட்டா கஷ்டமாகும். ஆனால் ஆழ்வார் என்கிறவர் யோகத்தாலே வாழ்ந்தவர், யோக சித்தி கைவர பெற்றவர், அஷ்டாங்க சித்தி யமம் நியமம்லாம் சொல்ற பாருங்க. ஆசனம், தாரணம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், சமாதி இதெல்லாம் நல்லா கைவர பெற்றவராய் தாமும் வாழ்ந்திருந்தார். யமநியமாதிகள்னு சொன்ன இந்திரியங்களை தம் வசத்திலே தானும் கொண்டிருந்தார். அது உள்ளிந்திரியங்களாகட்டும் புற இந்திரியங்களாகட்டும் அத்தனையும் தன் வசத்துல அவர் வச்சுருந்தாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தஸ்மை ராமானுஜாரியாய் நம பரமயோகினேன்னு காட்டுவார்கள். எம்பெருமானார் மிகச்சிறந்த யோகி. யோகினா என்னன்னா, அவர் ரொம்ப யோகாபியாசம் எல்லாம் நிச்சயமே பண்ணுவார். ஆனால் ஆச்சாரியால் அத்தனை பேருமே யோகாபியாசம் எல்லாம் பண்ணியிருக்கார். யோகாபியாசம்னா காத்தால 1 மணி காலம் சாயங்காலம் 1 மணி காலம்னு வச்சுக்கொள்ளல. அவளுடைய ஒரு நாளுடைய தினசரி பார்த்தாலே யோகாபியாசத்துக்கு அனுகுணமாகத்தான் இருந்தது. அவ செய்யற வேலைகள்லாம் யோகாபியாசத்தோட ஒத்துக்கொண்டிருந்ததே தவிர யோகாபியாசத்தை அவ ஒரு நாள் வரவழைச்சுண்டு 1 மணி நேரம் பண்ணும், 2 மணி நேரம் பண்ணும், 1 மணி நேரம் நடக்கணும் அப்படி வச்சுக்கல. 40 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு நடக்கணும் அப்படின்னு நடக்கிற எத்தனையோ பேர் இருப்போம். அவள் அப்படி இல்லை. புக்மா சதபதம் கச்சேத்து ராமானுஜர் 2-3 வருஷம் சாப்பிட்டுட்டு ஒரு 100 அடி நடப்பார். இதெல்லாம் எம்பார் வைபவத்துல காட்டுறான். சாப்பிட்டுட்டு ஒரு 100 அடி நடப்பாருங்கிற சரித்திரம்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள். இப்ப 700 வருஷம் இப்படியே வாழ்ந்துட்டார் திருமழிசை பிரான். அதுக்கு மேலதான் அவர் பார்த்தார், இல்லை இந்த மதங்கள்லாம் நுழைஞ்சு புறத்தோம், இதெல்லாம் ஒன்றும் சிறப்பான மதமா தெரியல, சைவ மதம் தான் உயர்ந்ததாக தெரிகிறது, பரமசிவனாரை பணிவோம் அப்படின்ட்டு சைவரா மாறிட்டார். நல்ல சிஷ்யர் அவருக்கு கிடைச்சார். ஏன்னா இவர் மாறிச்சாலும் அவர் மாறிட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்க. கணிகண்டன் அவரும் தானே மாறிட்டு இருக்கணும். இவர் பௌத்தரா இருக்காருன்னா அவரும் பௌத்தரா இருந்திருக்கார், இவர் ஜெயினரா இருக்காருன்னா அவரும் ஜெயினரா இருந்திருக்கார். இப்ப சைவ மதம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு சைவரா ஆயிட்டார். திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு தன்னிகரில்லா சிறப்பு உண்டு. என்ன தெரியுமா? மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் ஆழ்வார்களிலேயே ஒருவரை ஆச்சாரியனா பெற்ற பெருமை அவருக்கு உண்டு. பேயாழ்வாருடைய அருமை சீடர் என்கிற ரகசியார்த்தம் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. காஞ்சி பிரதிவாத பயங்கர சுவாமி ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தத்தை இங்க காட்டுறார். இங்கே நீங்க பார்த்தீர்களானால் ஆழ்வார்களுடைய படங்கள் எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. இதில் பொய்யாழ்வாரத்தில் மட்டும் அவருடைய அவதார நட்சத்திரத்தில் ஒரு சின்ன பிழை ஏற்பட்டு போச்சு. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த அவதார ஸ்தலத்தை சேர்ந்த ஆழ்வார்கள்லாம் ரொம்ப அழகாக எழுதிருக்கா இந்த இடத்துல. அத்தனை ஆழ்வார்களையும் சேர்த்துட்டீங்களா? இதுல சில ஆழ்வார்கள் மட்டும் அமர்ந்திருக்கிறார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. யார் யார் மட்டும்? பேயாழ்வார் உட்கார்ந்துட்டு இருப்பார், திருமழிசை ஆழ்வார் உட்கார்ந்துட்டு இருப்பார், நம்மாழ்வார் வீத்திருந்த திருக்கோலம் உட்கார்ந்துட்டு இருப்பார்னா வீத்திருந்த திருக்கோலம். மற்ற அத்தனை பேருமே நின்றுட்டு தான் இருப்பா. 10 ஆழ்வார்களை நீங்க எடுத்துட்டீங்களான்னா இந்த 3 பேர் மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. நம்ம யாருக்காவது யோசிக்க தோணுமா, இவா 3 பேர் மட்டும் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கா, மீதி பேர் ஏன் நின்றுட்டு இருக்காங்க? சுவாமி அவா இஷ்டம் சுவாமி, இதெல்லாம் போய் நம்ம கேள்வி கேட்க முடியுமா? அவர் நின்றுக்கணும்னா நின்றுக்கிட்டு, உட்காந்துக்கணும்னா உட்காந்துக்கிட்டு, அவரை யார் தடுத்த ஆணை போடன்னு பதில் சொல்லிடுவோம். ஆனா பிரதிநாத பயங்கரம் சுவாமி தன்னிகரில்லா சிறப்பு பெற்றவர். ஒன்னொன்னுத்தையும் நுண்மான் நுழைப்புலம்னு தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு. புலம், நுழைப்புலம், மான் நுழைப்புலம், நுண்மான் நுழைப்புலம். நமக்குலாம் மனப்பாடம் பண்றதே கஷ்டம். நுண்மான் நுழைப்புலம்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்றதுங்கிறதே கஷ்டம். ஒரு விஷயத்தை நாம பார்க்கறோம்னு சொன்னால் அதை தேர்ந்த அறிவோடு அணுகி அதுக்கு உள்ள என்ன அர்த்தம் இருக்கு, அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு ஆராய்ந்து
ஆய்ந்து அலசி அதை வெளியிடுகிற பாங்கு இருப்பாங்க. அதுக்கு தான் நுண்மான் நுழைப்புலம்னு பேர். சுவாமி பார்த்துட்டு சொன்னார், இல்லை இல்லை, இந்த 3 பேரும் மட்டும் அமர்ந்திருப்பதற்கு உயர்ந்த காரணம் உண்டுன்ட்டார். ஏன் அப்படின்னா, இந்த 3 பேருக்கு மட்டும்தான் வைதிகர்களான சீடர்கள் இருந்தார்கள். மற்ற பேருக்கு வைதிகர்களான சீடர்கள், இப்போ திருமங்கையாழ்வார் கூட 4 பேர் இருந்திருக்கலாம். தோலா வழக்கன் அவள சீடர்கள்னு சொல்ல முடியாது, சகாக்களா தோழர்களாத்தான் இருந்த ஆழ்வாரோடு கூட. ஆனால் இந்த 3 பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பேயாழ்வாருக்கு திருமணிசை ஆழ்வார் சீடர், அந்த சரித்திரத்தை தான் மேலே விண்ணப்பிக்க போகிறேன். திருமணிசை ஆழ்வாருக்கு கணிகண்ணன் கூடவே இருந்துருக்கார். நம்ம ஆழ்வாருக்கு மதுர கவிகள் சீடருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காஞ்சிபுரம் வெங்கட சுவாமி சொல்ற, சிஷ்யன் இருக்கிற ஆச்சாரியன் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான், சிஷ்யா இல்லாத ஆச்சாரியம் ஆழ்வார்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப வாஸ்தவமான வார்த்தை அது. ஏன்னு சொன்னா, சீடன் இப்படி எப்படி சொன்னா செய்யறதுக்கு சிஷ்யம் இருந்தாத்தானே ஒரு ஆச்சாரியனால உட்காரவே முடியும். இப்போ சிஷ்யன் இல்லைன்னு சொன்னா ஒன்றுத்தி அவர் தான் பார்த்து பார்த்து தான் பண்ணிக்கணும். இப்போ செய்யறதுக்கு சிஷ்யன் வந்துட்டா கவலை இல்லையோ, உட்கார்ந்து விடலாம். சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறிவர், ஆச்சாரியன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காகன்னு பிள்ளைலோகாச்சாரியர் சாதிக்கிறார். அவர் சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறிவர்னு சொல்லலை, ஆனா ஆச்சாரியன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலேன்னு சொல்லிட்டதாலே சிஷ்யனா இருக்கிறது எப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆச்சாரியனா இருக்கிறதுனா என்ன தெரியும்? ஆச்சாரியனா இருக்கிறதுக்கும் சிஷ்யனா இருக்கிறதுக்கும் என்ன வேறுபாடுனா, ஆச்சாரியன்னா திருவடிகளை மீட்டணும், சிஷ்யன்னா திருவடிகளை பிடிக்கணும். எது சௌகரியம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சுவாமி மீட்டுறது வேணா சௌகரியமே தவிர பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். யாராவது பிடிச்சு விட்டா என்ன எதமா இருக்கு, என்ன சுகமா இருக்குன்னு விடுறோம். அப்ப ஆச்சாரியனா இருக்கிறது சுலபம், சீடனா இருக்கிறது கஷ்டம். எனவேதான் தானே நரனாய் தானே நாராயணனாய் இன்னும் திருமந்திரத்தை சிங்காமை விரித்தான்கிற சரித்திரத்தை எல்லாம் பார்க்கிறோம். ஆக இந்த 3 பேருக்கு மட்டும் சிஷ்யாள் இருக்கா, அதனால 3 பேரும் அமர்ந்திருக்காளாம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப பேயாழ்வாருங்கிறவர் திருமழிசை பிரானை திருத்த போகிறார். அவர் செவியிலே விழுந்தது, பேயாழ்வார் காதில் விழுந்தது. பார்கவ புத்திரரான், ரொம்ப நன்னா வாசிச்சவர், நல்ல அறிவோடைய கூடினவர். ஆனால் எதோ மதங்கள்லாம் நுழைஞ்சு புறப்பட்டு இந்த ஆத்மாவை அனர்த்தப்படுத்திட்டு இருக்காரு. இது ரொம்ப தப்பு, நாம தான் அவரை திருத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டார். திருத்தறதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். அந்த திருமழிசாழ்வாருடைய குடிலுக்கு பக்கத்திலேயே ஒரு குடிசை போட்டுக்கிறது அப்படின்னு முதல்ல தீர்மானம் பண்ணிட்டார். பக்கத்திலேயே ஒரு குடில் அமைத்து கொண்டார். திருமழிசாழ்வார் அவரை பார்க்கிறார், இவரை பார்க்கிறார், 2 பேரும் அப்படி சிரிச்சுக்கிறார். அப்ப அவருக்கு சிவவாக்கியர்னு பேரு. திருமழிசை ஆழ்வாருக்கு சிவவாக்கியர்னு பேரு. இங்க இன்னொரு மர்மத்தையும் ஒரு ரகசியத்தையும் சொல்றேன். இன்னொரு சிவவாக்கியர் உண்டு, சிவபக்தர். சிவவாக்கியர்ங்கிறவர் ஒருத்தர் உண்டு. பல பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு, 2 பேருமே ஒண்ணுதானா. ஏன்னு சொன்னா, அந்த சிவவாக்கியர் சிவபரமா ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூலிலே திருச்சந்த விருத்தத்தினுடைய பல பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. பல பாசுரங்கள் சிவபரமா அவர் எழுதியிருக்கிற நூல்லையும் இருக்கு. அதை பார்த்துட்டு பல பேர் என்ன சொல்லிட்டா, இல்லை இவா 2 பேரும் தான் ஒன்றும். அவர் சில பாசுரங்கள் எதெல்லாம் விரோதம் இல்லையோ முதல்ல சிவபரமா எழுதின பாசுரங்களையே அப்படியே எடுத்து விஷ்ணுபரமா திருச்சந்த விருத்தத்துல சேர்த்துட்டான்னுட்டா. அந்த மாதிரி தப்பான காரியத்தெல்லாம், காப்பி அடிக்கிற காரியத்தெல்லாம் யாரும் பண்ண போறது இல்லை. இப்ப இங்க சொல்ல வந்தது என்னன்னா, திருச்சந்த விருத்தத்தினுடைய பாசுரங்களிலே சில பாசுரங்களிலே மயங்கி தன்னுடைய மதத்துக்கு சித்தாந்தத்துக்கு விரோதமில்லாத பாசுரங்களாக தேர்ந்தெடுத்து இன்னொருவரான சிவவாக்கியர் தன் நூலிலே பயன்படுத்தி கொண்டாருங்கிறது தான் சரித்திரம். இப்ப 2 சிவவாக்கியருக்கும் வேறுபாடு உண்டு, மொத்தம் 2 பேர் உண்டு. ஆனா இது தெரியாமலே இருந்தா சௌகரியமா இருந்திருக்கும் உங்களுக்கு. எங்களுக்கு முதல்ல தெரியவே தெரியாது சுவாமி, இவருக்கு சிவவாக்கியங்கிற பேர் இருந்ததே எங்களுக்கு தெரியாதுன்னா இப்பயே மறந்துடும். அவர் திருமழிசை ஆழ்வார்னு தான் பேர். இருந்தாலும் சரித்திர பாகங்கிறதுனால இப்ப சொல்லியிருக்கேன். சிவவாக்கியர்னு அப்ப பேர் இருந்திருக்கு. பேயாழ்வார் பக்கத்துல தங்கியிருக்கார். ஒரு ஸ்மைல் தான், 2 பேர் பார்த்துட்டா, ஒரு சின்ன சிரிப்பு, 2 பேரும் சிரிச்சுட்டா. பேயாழ்வாருக்கு அதுவே நம்பிக்கை கொடுத்தது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுலே கஷ்டமானது என்ன தெரியுமா, ஒருத்தரை பார்த்தா, சக மனிதனை பார்த்தா இன்னொருத்தன் சிரிக்கிறதுங்கிறது அபூர்வம். நம்ம சிரிச்சா கூட அவர் ஏதோ சிரிச்சுட்டா தன்னை ஏதாவது தப்பா நினைச்சுருவாளோங்கிற போல போயிட்டு இருப்பார். அதை சிரிக்கிறதுங்கிறத மறந்தே போயிட்டோம். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சிரிக்கிறதுக்குன்னே அங்கங்க பார்க்ல எல்லாம் கூடுறா பாருங்க. பழைய நாள்ல இதெல்லாம் இருந்துதான். இன்னும் லாஃபிங் கிளப்புங்கிறா, லாஃப்டர் கிளப்புங்கிறா, ஏதோ பேர்லாம் அது வச்சிருக்கா. என்னன்னு கேட்டா, காரணமே இருக்கக்கூடாது, எல்லாரும் 10 பேரா நின்றுட்டு இடுப்புல கை வச்சுட்டு குலுங்கி சிரிக்கணும்ன்றா. இதெல்லாம் பழைய நாள்ல யாராவது பண்ணிட்டு இருந்தாளா? ஏன் பண்ணல அப்படின்னா, வாழ்க்கையில சிரிப்பும் அவளுக்கு யதார்த்தமா இருந்தது. இப்ப அது இல்லை, எங்க போனாலும் ஏதோ கோபம் வருது. கோயிலுக்கு போனா கோபம் வருது, கோயிலுக்கு போனா தான் அதிகம் கோபமே வருது. ஆத்துக்கு போனா கோபம் வருது, எங்க ஆபீஸ்க்கு போனா கோபம் வருது, எங்க போனாலும் கோபம் வருது. சிரிப்பை பெரும்பாலும் மறந்துட்டோம். இப்போ ஒருத்தருக்கொருத்தர் பார்த்தால் ஒரு புன்முறுவலை பகிர்ந்து கொள்ளுகைங்கிறதும் அறவே விட்டு போச்சு. அதனால தான் பேயாழ்வாருக்கு சந்தோஷமா இருந்தது. நாம சிரிச்சா பதிலுக்கு அவரும் ஒரு சிரிப்பை கொடுத்தாரு, அது வரைக்கும் சந்தோஷம். நாளைக்கு ஒரு ஹாய் சொல்லுவோம், அவரும் சொல்லுவார் அப்படின்னு நம்பிட்டார். அடுத்த நாள் அதே மாதிரி பார்த்துட்டு இவர் ஏதோ கேட்டுருக்காரு இப்படின்னு இருக்கார், அவரும் இப்படியே கை காண்பிச்சிருக்கார். இவர் கை கூப்பியிருக்கார், அவரும் கை கூப்பியிருக்கார்.
இதுக்கு மேலதான் பார்த்தார் சரி, நம்ம 2 பேருக்கு ஏதோ ஒத்துக்கொண்டு இருக்கு, இதுக்கு மேலதான் இவரை திருத்தறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் என்று தீர்மானித்துக் கொண்டு ஒரு அருந்த தாம்பு கயிறை கையில் எடுத்துட்டார், ஒரு ஓட்ட குடத்தை கையில் எடுத்துட்டார், ஒரு செடி அது நிச்சயமா வளராது அந்த மாதிரி ஒரு செடியை கையில் எடுத்துட்டார், கொண்டு போய் திருமணிஷாழ்வார் பார்க்கறாரான்னு எட்டி பார்த்துட்டு இருக்கார். சிவவாக்கியர் மணி 8 வெளில வந்து வரலன்னா அன்னைக்கு பார்த்து 8:40 வெளில வந்திருக்கார். இவர் காத்துட்டு இருந்திருக்கார். இந்த செடியை தலைகீழா நட்டு வச்சார். அவர் பார்த்துட்டே இருந்துச்சே இதெல்லாம் பண்ணிருக்கார். செடியை தலைகீழா நட்டார். அருந்த தாம்பிலே அந்த குடத்தை போட்டு நல்லா பிணைத்து கொண்டார். கிணத்துல போய் ஓட்ட குடம் வந்து கிணத்துல போய் ஜலத்தை எடுத்துட்டு வரார். மொத்தம் கீழே போடுறது, ஏதோ பிச்ச சொச்சம் இருக்கிறத கொண்டு வந்து இந்த செடியில ஊத்திட்டு இருக்கார். இப்படி ஒரு 4 தடவை பண்ணிட்டார், 5 தடவை பண்ணிட்டார். அவர் பார்த்துட்டாரு இருக்கிறத தவிர ஒன்றும் கேள்வியே கேட்கல. பேயாழ்வார் மனசுல என்ன அலைகள் ஓடுகிறது, ஐயோ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா ஏன்னு ஒரு வார்த்தை நீ கேட்கக்கூடாதா, நீ கேட்கறதுக்கு தானே இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதாங்கிற 5ஆவது தடவையோ 6ஆவது தடவையோ கொண்டு வந்து பண்ண சுவாமி அப்படின்னு அவர் குரல் கொடுத்துட்டார். இதுக்கு தெம்பே அப்பதான் வந்து இல்லைன்னா அவர் 100 தடவை வரைக்கும் பார்த்துட்டே இருந்தாருன்னா 100 கூட போட்டியான நல்ல வேலை கேட்டீரேன்னு மனசுல நினைச்சுட்டு என்ன சுவாமி என்ன விஷயம்னு கேட்கிறார். பரவாயில்ல 3 நாள் ஒருத்தர் பார்த்துட்டோம், அப்படி கை காமிச்சிட்டோம், இன்னைக்கு சுவாமின்னு கூப்பிட்டுருக்காரு. சுவாமி நீ இப்படி ஒரு காரியம் பண்ணாம பார்த்தா நல்லா விஷயம் தெரிஞ்சவரா இருக்கார், விவேக்கியாட்டம் இருக்கீர்னு இந்த மாதிரி ஒரு தப்பு காரியம் பண்றீரு. இந்த நாள்ல செடியெல்லாம் நேரா நட்டு வச்சு ஜலம் கொட்டினாலே வரமாட்டேங்கிறது, நீர் தலைவிழா வேற நட்டு வச்சிருக்கு, குடம் வேற ஓட்டை, தாம்பு கயிறு, நீர் பித்தரோ பேயரோன்னு இவர் கேட்டுவிட்டார். அப்பதான் பேயாழ்வார் பார்த்துட்டு பதில் சொல்றார், என்ன பார்த்து பித்தனோ பேயனோன்னு நீர் கேள்வி கேட்கிறீரே, இதுவாது பரவாயில்ல, இதனால ஆத்மாவுக்கு எந்த அனர்த்தமும் ஏற்பட போறது இல்லை. ஆனா நீர் பண்ற காரியம் ஆத்மாவுக்கே அனர்த்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்கேன், அது புரிஞ்சுக்காத இருக்கிறேன், நீர் தான் பித்தர் பேயர்னுட்டார். அவர் கதவை தந்து வந்துட்டார். இப்போ என்ன விஷயம் வேற ஏதோ போயிடுதுன்னு அவர் புரிஞ்சு போச்சு. இப்போ சரி வேற எங்கேயோ ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டார், வேற ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறார். சுவாமி நீர் ஜலம் கொண்டு இருந்தீர், தப்பா பண்றீர்னு நான் சொன்னேன், அதுக்கு நீர் என்ன சொன்னீர் அப்படிங்கிற பக்கத்துல வந்து கேட்கிறார். நீர் தான் சுவாமி பித்தர், ஆத்மாவை இப்படி அனர்த்தப்படுத்திட்டு இருக்கிறேன். விருத்தைவ பவதோ யாதா பூயசி ஜன்ம சந்ததிஹி தஸ்யாம் அந்யதமம் ஜன்ம சஞ்சிந்திய சரணம் ரஜ. தேவலங்கிற மகர்ஷியினுடைய ரொம்ப உயர்ந்த உபதேசம் இது. பராசர பட்டரிடத்துல கோளரி ஆழ்வான்கிறவர் போய் கேட்கிறார். கோளரி ஆழ்வான்னு ஒருத்தர், அவர் போய் பராசர பட்டரை பார்த்துட்டு சுவாமி இந்த ஆத்மாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுமே. பழைய நாள்ல தான் பெரியவாளை போய் சேவிச்சா ஒரு விஷயம் நிச்சயம் கேட்பார், ஏதாவது ஒரு ஹிதாம்சம் அருளி செய்ய வேணும் அப்படிங்கிற பிரார்த்தனை பழைய நாள்ல இருந்தது. ஏதாவது நல்லது சொல்லணும்னு கேட்கிற பிரார்த்தனை இருந்தது. பின்னாள் என்னாச்சு, போய் சேவிக்கிறதோட இருந்தது, ஹிதாம்சம் கேட்கறது இல்லைன்னாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, போய் சேவிக்கிறதே இருந்து போச்சு. பெரியவாள் நாம போய் என்னத்துக்காக சேவிக்கிறதாவா, பெரியவா அவ இடத்துல இருக்காங்கிற அளவு வந்துடுச்சு. இப்போ போய் சேவிச்சுட்டு நாம என்ன கேட்கணும்னு சொன்னேன். இப்போ சுவாமியோ எழுதிருக்காருன்னு அவரை போய் சேவிச்சுட்டோம், அவருக்கு அவகாசம் இருக்காங்கிறது தெரிஞ்சு அதுக்காக எப்போ பார்த்தாலும் போய் ஹிதாம்சம் சொல்லுன்னா அவருக்கு ஹிதம் இல்லாத போடுவோம். அவருடைய ஹிதத்தையும் நாம நல்லா பார்த்துக்கணும். ஹிதம்னு சொன்னா சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியனுடைய திருமேனி ரட்சணத்திலே நோக்கு, அந்த ஹிதம் அது. ஆச்சாரியனுக்கு சிஷ்யர்களுடைய ஆத்மஹிதத்திலே நோக்கு. ஆக அவருடைய சமயம் தெரிஞ்சுட்டு அவர் அனுகூலமான சமயத்துல இருக்காரான்னு பார்த்துட்டு அவர் என்ன சுவாமி ஏதாவது ஹிதம் சாதிக்கணும்னு கேட்டால் அது நல்லா இருக்கும். இல்லை ஹிதம் கேட்கணும்னு சொல்லியிருக்கார், 24 மணி காலம் போய் தொணை பண்ணிட்டோம்னா வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். பிரஷ்னகால பிரதீட்சை, பிரஷ்னகாலம் தெரிஞ்சுட்டு தான் கேள்வியே கேட்கணும். ஆச்சாரியன் இடத்துல பாத்திரமெல்லாம் கேள்வி கேட்கலாம். பகதாத்திலே ஆச்சாரியன் குடி வந்தாருன்னா அவர் எப்போ இந்த ஆத்த காலி பண்ண போறோம்னு நினைச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சுவாமி ஒரு சந்தேகம் 12 மணிக்கு கதவை தட்டுன்னா அவர் சிரமப்பட மாட்டாரா ராத்திரி. ஆக பிரஷ்ன காலத்தை தெரிஞ்சுட்டு தான் ஒரு கேள்வியும் கேட்கவே வேண்டும். இப்ப இவர் பேச ஆரம்பிக்கிறார். நீர் தான் பித்தர், தப்பான சமயங்கள்ல போறீர். அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்றேன். கோளரி ஆழ்வான் போய் பராசர பட்டரை கேட்கிறார், ஆத்மாவுக்கு நல்லது சொல்லும். அப்ப பராசர பட்டர் சொல்றார், இனிமே புதுசா ஆத்மாவுக்கு ஒருத்தர் நன்மை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, எல்லாம் பெரியவாழ்லா சொல்லி வச்சிருக்காளே, அதை தெரிஞ்சுண்டா போதும். என்னன்னா தேவலருங்கிற பெரியவர் சொல்லி இருக்கிறார், விருத்தைவ விருதான வீணா போடுதுன்னு அர்த்தம். விருத்தைவ பவதோ யாத்தா பூயசி ஜன்ம சந்ததி. இந்த ஆத்மா எத்தனை ஜென்மங்களாக பழுது போயிட்டு வீணா போடுத்து, நாம உபயோகமே படுத்திக்கல, ஆத்மாவுக்கு நல்லதையே செஞ்சுக்கல. கடைசி பட்சம் பகவான் நமக்கு இந்த ஜென்மத்தை கொடுத்துருக்கான், இந்த மனித பிறகு நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையோ, இதை நன்னா உபயோகப்படுத்தி கொண்டு பாகவதர்களின் பெருமையை அறிந்து பாகவதர்களின் துணை கொண்டு பகவானை அடைய முற்படுதல், அதுதான் நமக்கு செய்ய வேண்டிய ஹிதம். வேற எதுவும் செய்யவே வேண்டாம். பகவானை அடைவதற்கு பாலிக்க வேண்டும். சாஸ்திரம் சொல்றது, மனித பிறமையும் கிடைச்சு ஒருத்தன் அந்த ஜென்மத்தை பகவானை அடைகிறதுக்குன்னு உபயோகமே படுத்திக்கலன்னு சொன்னால் அவனை காட்டிலும் மேலான பாப்பி உலகத்திலே கிடையாது. அவர்தான் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பாப்பி. எப்பேற்பட்ட பாப்பி, தாயை கழுத்தை அழுத்தவன் கூட இதுக்கு அப்புறம் தான் உருவாங்குறார்.
அம்மாவனுடைய கழுத்துல கத்தி வச்சவன் கூட ஒரு ஜென்மம் கிடைச்சு அதை சரியா பயன்படுத்திட்டு பகவானிடத்துல போகாத ஒருத்தன் இருக்கான்னா அவன் பேரைத்தான் முதல்ல படிப்பான். அதுதான் பெரிய பாப்பங்கிற அளவுக்கு காட்டுறான்னா அப்ப நாம் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. இந்த அர்த்தத்தை தான் திருமழிசை ஆழ்வாருக்கு சிவவாக்கியருக்கு பேயாழ்வார் எடுத்து சொல்றார். ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? அப்ப எது பரம்பொருள்னு அவர் கேட்கிறார். மொத்தத்தையும் எடுத்து உரைக்கிறார். ஏன் நாராயணன் பரம்பொருள், ஏகோகவை நாராயண ஆசீத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். நாராயணன் தான் பரம்பொருள். அவரை விடுறதா இல்லை, அவர் தான் ஒரு மதமா போய் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டோம்னா அவர் ஒன்றுத்தையும் போயிட்டு இருக்காரு. இப்போ நாமெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவர்களாக ஆயிருப்போம்னு சொன்னார். ஆச்சாரிய அனுகிரகத்திலே ஸ்ரீவைஷ்ணவர்களாக ஆகிவிட்டோம். ஆனா சம்பிரதாயத்தினுடைய சூக்ஷ்மார்த்தங்கள் இதெல்லாம் பிரதான பிரதிதந்திர அர்த்தங்கள் இதெல்லாம் தெரியுமான்னா சுவாமி எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று சமாஷ்டம் பண்ணினா ஆச்சாரியர் இந்த நாள் அது தெரிஞ்சிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இதுல பிரதான பிரதிதந்திர அர்த்தம் இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சுவாமின்னு விடுவோம். இப்போ உட்கார வச்சு உங்களையே இங்க என்ன கேட்டவா பகுஸ்ருத்தாளா இருக்கீங்க, இங்க பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்ரீவைஷ்ணவாளாவே இருக்கிறவாடே போய் நம்ம உட்கார வச்சுட்டு உலகம் அனைத்தும் மாயை அப்படின்னு அத்வைதவாதம் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா நம்ம சம்பிரதாயம் அதான் போல் இருக்குன்னு நினைச்சுருவா. வழக்கமாக அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பாருங்க, உலக அனைத்தும் மாயை அப்படின்னு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் அப்படி திரும்ப ஒருத்தர் சொல்லிட்டா இதுதான் நம்ம சம்பிரதாயம் நினைச்சுருவா. ஏன்னா அவளுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத போடுறது. ஆனா விஷயம் தெரிஞ்சவன் என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டுடலாம். எதுக்கு சொல்றேன், இப்ப நாம எல்லாம் ஸ்ரீவைஷ்ணவான்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப சூக்ஷ்மார்த்தங்கள்லாம் கேட்டிருந்தா கூட கேள்வி கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியுமான்னு தெரியாது. என்னமோ சுவாமி நல்ல பொழுதா போறதா, யாருக்கும் தீங்கிழைக்காத பொழுதா போறது, அதுக்காக உபன்யாசத்துக்கு போறோம். ஒன்றும் விஷயம் தெரிஞ்சுட்டு நாம ஒன்றும் பெருசா பண்ணிட போறது இல்லை. நம்ம ஆத்மா நல்ல கத்திக்கு போகணும், கேட்டா நல்லது கேட்டு இருக்கோம்னு கேட்டு போடுறோம். ஆனா திருமணிசாளர் அப்படியா ஒரு மதத்துக்குள்ளேயும் போய் என்னென்ன அர்த்தங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு என்னென்ன புஸ்தகங்கள் இருக்குன்னு மொத்தத்தையும் வாசிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டுன்னு அவர் போயிருக்கார். கடைசியில் அப்போ அவர் அவ்வளவு சுலபத்தில் ஒரு வார்த்தை ஒரு செடியை தலைகீழா நட்டு வச்சுட்டு அருந்த தாம்பு அருந்த ஓட்ட குடத்தை வச்சு ஜலத்தை கொட்டுனா அவர் நம்ம சம்பிரதாயத்துக்கு வந்துருவாரா? அவர் வரமாட்டார். ஏன்னா அவருக்கு சைவமும் நல்லா தெரியும், வைஷ்ணவத்தை பற்றியும் அவர் கேள்விப்படாத நிச்சயமா இருந்திருக்க மாட்டார். இப்போ அவர் கேட்கிறார், ஏகோகவை நாராயண ஆசீத்துன்னு பேயாழ்வார் சொன்னார். உலகம் யாருமே இல்லாத பொழுது நாராயணன் இருந்தான்னு சாஸ்திரம் சொல்றது உனக்கு தெரியாதா? அவர் விடலை. ந சத்து ந அசத்து சிவையேவ கேவலகான்னு கூட தான் சொல்றது சாஸ்திரம். வேதாந்தம் நாராயணன் இருந்தான்னு மட்டும் சொல்லியிருக்கு. ந சத்து ந அசத்து, சத்தும் அசத்தும் இல்லாத காலத்திலே சிவன் மட்டுமே இருந்தான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கேன். அப்ப சிவன் தான் பரமாத்மான்னு விட்டார். பேயாழ்வார் திரும்ப கேட்கிறார், இல்லையே ஏகோகவை நாராயணாசீத்துன்னு சொன்ன இடத்துல பின்னாடி வர வாக்கியத்தையும் நல்லா கவனிச்சுக்கணும். ஆனா நான் சத்து நச்ச அசத்து சிவையேவ கேவலகான்னு சொன்ன இடத்துல பின்னாடி எந்த வாக்கியமும் இல்லைங்கிறதையும் கவனிச்சுக்கணும். இப்போ புரியுதா மாதிரி சொல்றேன். ஒருத்தர் வந்து கேட்டார், உபன்யாசம் பண்ணிடா நேற்றுக்கு, இப்போ ராத்திரி வந்து கேட்கறாரு, என்ன இன்னைக்கு நீங்க உபன்யாசம் பண்ணிடா? நான் பண்ணனே எதிராட்சி மடத்துல ரொம்ப நல்லா நடந்ததுன்னு சொல்றேன். 6லேருந்து 8 மணி வரைக்கும் சொல்லியிருந்தா திருமழிசாழ்வார் சரித்திரம்னு ஆரம்பிச்சுட்டு 7:45 வரைக்கும் அது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் மேலே நிறையா இருக்கு. அதெல்லாம் யோசிச்சுட்டு அவரோட பேசிட்டு இருக்கேன். எப்படியோ ஒரு வாரம் முடிச்சுட்டேன்னு சொல்றேன். அப்போ அவர் கேட்குற, கிருஷ்ணசுவாமி உபன்யாசத்துக்கு வந்திருந்தாரான்னா, நான் கிருஷ்ணசுவாமி வந்திருந்தார் அப்படின்னு சொன்னா இப்போ அவர் என்ன புரிஞ்சுட்டார்? கிருஷ்ணசுவாமிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் உபன்யாசத்துக்கு வந்திருந்தார் அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டார். போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார், கிருஷ்ணசுவாமி மட்டும்தான் போறாராம், 2 பேர் கூட இல்லை உபன்யாசத்துக்கு, ஒருத்தர் தான் உட்காந்துருக்காராங்கிற மாதிரி ஆகி வச்சுப்போம். நான் அவரை பார்த்துட்டு நாளைக்கு அடுத்த நாள் நிறைய பேர் வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்னு இன்னும் ஒரு வாரம் பார்த்தா வரலையே ஏன் அப்படின்னா, இல்லை ஒருத்தர் தான் வராருன்னு யாரோ பிரச்சாரம் பண்ணிட்டாரு, உபன்யாசம் ரொம்ப சுமாரா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆரம்பிட்டான். என்ன சுவாமி இது கிருஷ்ணசுவாமி மட்டும் வராருன்னா நான் சொன்னேன், கிருஷ்ணசுவாமி வராருன்னு சொன்னேன். ஏன்னா உனக்கு அவர் தெரிஞ்சவருங்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம். இப்போ நான் சத்து நச்ச அசத்து சிவையேவ கேவலா அந்த வார்த்தை நீங்க பாருங்க. சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, சிவன் மட்டுமே இருந்தான். இப்போ மட்டுமே நாங்க சொல்லியிருந்தா கூட தனியா ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லலை. இப்போ யார் யாரெல்லாம் உட்காந்துருந்தா அப்படின்னா எல்லாரும் எழுதிருந்தா, நிறைய பேர் உட்காந்துருந்தா. சிம்மாசனத்துல ஜிஆர் சுவாமி எழுதிருந்தாருன்னு நான் சொல்றேன். இப்போ நாற்காலியில ஜிஆர் சுவாமி எழுதிருந்தாருன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ வயசு முடியாதவா சில பேர் நாற்காலியில் உட்காந்துருக்கா. இப்போ அவள்லாம் உட்காரலைங்கிற அர்த்தம் இங்கே வந்துடாது. இப்போ ஜிஆர் சுவாமி மட்டும் நாற்காலியில் எழுதிருந்தாருன்னு சொன்னால் பெரும்பான்மையான சங்கியினர் கீழ் அமர்ந்திருந்தா வயசு முடியாதவங்களை பத்தி நாற்காலியில் உட்கார்ந்ததை பத்தி நான் விசாரமே பண்ணல. ஜிஆர் சுவாமி நாற்காலியில் எழுதிருந்தார் அப்படின்னு சொன்ன உடனே வெளியில போனீங்கன்னா சுவாமி ஜிஆர் சுவாமி மட்டுமா நாற்காலியில் உட்கார்ந்துருந்தா? வயசு முடியாத நான் கூட தான் உட்காந்துருந்தேன். இன்னும் நன்னா உட்காருங்களேன், இப்போ யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டா. இப்போ இருந்தாலும் அதை விசேஷிச்சு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ந சத்து நச்ச அசத்து சிவையேவ கேவலகா அப்படின்னு சொன்ன இடத்துல பிரளய காலத்துல நாராயணன் இல்லைன்னு அங்க சொல்லவே இல்லை. ஆனா ஏகோகவை நாராயண ஆசீத்து, நாராயணன் மட்டுமே இருந்தான்.
பின்னாடியே வேத வாக்கியம் என்ன சொல்றது தெரியுமா? ஏகோகவை நாராயண ஆசித்து ந பிரம்மா நேஷானஹா, பிரம்மாவும் இல்லை சிவனும் இல்லைன்னு ஸ்பட்டமா சொல்லிடுது. இது எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணசுவாமி வந்திருந்தா ராமசுவாமியும் வரலே இன்னொரு சுவாமியும் வரலேன்னு ஸ்பட்டமா சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. அவள்லாம் வரலன்னு நானே சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி நாராயணன் மட்டுமே இருந்தான்னு சொல்லிட்டு பிரம்மாவும் கிடையாது சிவனும் கிடையாது யாரும் கிடையாது, அவன் மட்டுமே இருந்தான், அவன்தான் பரம்பொருள். அதை பல படிகளா ரொம்ப நன்னா மூதலிக்கிறார் அந்த இடத்துல பேயாழ்வார். கேட்டுட்டு திருமழிசை ஆழ்வார் திருந்தினேன்னுட்டு வராரு. நன்னா திருந்துட்டேன் சுவாமி, திருவில்லா தேவரை தேரேன் தேவு, தன்னாலும் நான் தப்பு பண்ணிட்டேன், எதோ சம்பிரதாயம் எதோ சமயத்திலெல்லாம் புகுந்து போய் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன், இன்னைக்கு நன்னா தெரிஞ்சுட்டேன், இன்னைக்கு முதற்கொண்டு நான் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்ட்டு கணிகண்ணனையும் இவர் சம்பந்தத்தாலே கணிகண்டனும் அவரு கூட தான் ஒருத்தர் இருக்காரு, அவரும் ஸ்ரீ வைஷ்ணவராக மாறுகிறார். பேயாழ்வார் ரொம்ப திருப்திப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறார். ஏன் கிளம்பி போறாருன்னா, முதலாழ்வார்கள் 3 பேரும் கிட்டத்தட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவ பிரியவே இல்லை, சேர்ந்து தான் அவ போயிட்டே இருக்கா. இன்னொரு தடவை திருமழிசை ஆழ்வார் குகையில வந்து 3 பேரும் சந்திக்கிறான்னு வேற சரித்திரம் இருக்கு. இன்னைக்கு அரையர் ஸ்ரீராம சர்மா சுவாமி அழகான ஒரு விஷயம் சாதித்தார், இந்த பக்கத்தவர்களுக்கே தெரியாத விஷயம். திருநாராயணபுரத்துல பல வருஷம் திருமழிசை ஆழ்வார் யோகத்துல எழுந்தருளி இருந்தாராம். எத்தனை பேருக்கு தெரியும் பாருங்க. இப்ப நம்பூர்காரன் அவரையும் கொண்டாடுவாங்க. திருநாராயணபுரத்திலே பல வருஷங்கள் ஒரு குகையிலே அஷ்டதீர்த்தத்துல இன்னைக்கும் அந்த குகைக்கு பெருமாள் எழுந்தருளுகிறார். அத்தனை பேருக்கும் ததியாராதனை அந்த குகையில தான் வச்சு தளிகையே பண்றார். திருமழிசாழ்வார் அந்த குகையில பல காலம் எழுந்தருளி இருந்து யோகத்தை ஆரம்பிச்சதே அங்கதான் என்று ரொம்ப அழகான ஒரு சரித்திரத்தை தெரிவித்தார். எப்படி கும்பகோணம்னு ஒண்ணு உண்டோ அத மாதிரி இன்னைக்கும் பக்கத்துல கரகோணம்னு ஒரு ஊர் இருக்குன்னு, கரகோணம்னு ஒரு ஊர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்னைக்கு சாதிச்சார் அவர். ஆக திருமழிசை ஆழ்வார் யோகத்துல பல ஊருக்கும் சுத்தி ஆங்காங்கே போய் யோகத்துல பெருமான நன்னா அனுபவித்த பெருந்தகை முதலாழ்வார்கள். அந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு இடத்துல வந்து திருமழிசை ஆழ்வாரை நன்னா சந்திச்சிருக்காங்கிற சரித்திரமும் காட்டப்படுகிறது. இந்த மாதிரி ஆங்காங்கே போய்கொண்டிருக்கிறார். திருவெக்கா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திருத்தலம். அந்த திருத்தலத்திலேயும் பல வருஷங்கள் தாமும் எழுந்தருளி இருந்தாருங்கிறது சரித்திரம். அந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிற பொழுதுதான் பகவான் தான் அடியவர்களுக்கு எத்தனை ஆட்பட்டவன்கிறத காட்டி கொடுத்திருக்கார். ரொம்ப அழகான சரித்திரம். திருமழிசை ஆழ்வார் வாழ்ந்த காலத்திலே அந்த இடத்துல ஒரு பெண் பிள்ளை வயதானவள் நித்தியமும் வர்றது, அலகிடுறது, கோலம் போடுறது, இந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா. ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கா. திருமழிசை ஆழ்வாருக்கு தயை பிறந்தது. இவளுக்கு ஏதாவது நாம் நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டார். பக்கத்துல கூப்பிட்டு, பெண்ணே உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு, இவ்வளவுன்னா கைங்கரியம் பண்றேன், என்ன செய்யணும்னு சொல்லு. அதுக்கு அந்த பெண் பிள்ளை தெரிவிக்கிறார், ஆச்சாரிய கைங்கரியம் தான் உயர்ந்தது, வேற எதையும் நான் ஆசையே படலேங்கிறார். அதிர்ந்து போனார் திருமழிசை பிரான், என்ன அழகாக பேசுகிறாள் அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. ஒரு ஐதிஹ்யம் சொல்லுகிறேன். வங்கிபுரத்தாட்சின்னு ஒரு ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியர் இடத்திலே திரைலோக்கியாள்னு ஒரு பெண் பிள்ளை 16 வருஷம் கிட்டத்தட்ட கைங்கரியம் பண்ணிட்டு வரா. நித்தியமும் வாச தெளிச்சு கோலம் போடுறது, வீடெல்லாம் பெருக்கிறது, எல்லா கைங்கரியமும் அந்த பாகவத அம்மை அவதான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கா. அந்த பாகவத்தை ரொம்ப ஆசையா பண்ணிட்டு இருக்கா. 16 வருஷம் ஓடி போச்சு. திருமலை அனந்தாழ்வான்கிற ஆச்சாரியன் வங்கிபுரத்தாட்சி எந்த திவிதேசத்துல இருக்காரோ அந்த திவிதேசத்துக்கு வந்திருக்கார். அவர் வந்த நாள்லேருந்து இந்த பெண் பிள்ளை வங்கிபுரத்தாட்சியிட்ட வருதே நின்று போச்சு. அவர் அந்த ஊருக்கு வந்தார். அங்க போயிட்டு அவருக்கு வங்கிபுரத்தாட்சிக்கு இது தெரியாது, எங்க போனானே தெரியல. 6 மாசம் ஓடி போச்சு, வரவே இல்லை. 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த பெண் வங்கிபுரத்தாட்சியிட்ட வரா. வரச்சேவே வங்கிபுரத்தாட்சி கேட்கிறார், கொஞ்சம் அங்கேயே நில்லுமா, 16 வருஷம் நீ விடாத வந்துட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்ச அர்த்தங்கள்லாம் நானும் சொல்லிட்டு இருந்தேன், ஆனா நீ 6 மாசமா வரத்தையே ஏன்னு கேட்டார். அதுக்கு அந்த பெண் பிள்ளை சொல்றா, 6 மாசமா திருமலை அனந்தாழ்வான்கிற ஆச்சாரியர் வந்திருந்தார், அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு போயிட்டேன்னு. இன்னைக்குமே வித்வான்கள் படிச்சவாளா இருந்தா ஒருத்தர் உபன்யாசம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு நீங்க யாராவது சொன்னா, இந்த உபன்யாசகர் என்ன சொன்னார்னு கேட்கிற ஒரு வழக்கம் உண்டு. என்ன சொன்னாரா, எத்தனை பேர் வந்தா இப்படின்லாம் கேட்கிற வழக்கம் உபன்யாசகாலுக்கு இடையிலே உண்டு, ஆச்சாரியாளுக்கு இடையிலேயும் உண்டு. வங்கிபுரத்தாட்சி அந்த பெண்ணை பார்த்து பட்டுன்னு கேட்டுவிட்டார், என்னை விட்டு 6 மாசம் அங்க போய் கைங்கரியம் பண்ணிருக்கியே, என்னை விட ஒஸ்தியா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. அந்த பெண் பிள்ளை பயப்படாத பதில் சொல்றா, நிச்சயமா ஒஸ்தியா தான் சொன்னா, ஒன்றும் சந்தேகமே கிடையாது, நீர் சொன்னதை விட உயர்ந்த அர்த்தத்தை அவர் சொல்லிட்டார்னு முகத்தில் அறிந்தார் போலே சொல்லிவிட்டாள். ஒரு பார்த்தாரு, இப்படி சொல்றாளே, என்னமா சொன்னா அவள், அப்படி என்னதான் அவர் சொன்னார் நீ சொல்லு அப்படின்னு கேட்க அந்த பெண் சொல்றா, 16 வருஷம் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேனா, நான் நீர் என்ன சொல்லி கொடுத்தீர் தெரியுமா, பகவான் தான் எல்லாம்னு சொல்லி கொடுத்தீர். 6 மாசம் தான் அவர்கிட்ட போனேன், அவர் என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா, பகவான் தான் எல்லாம்னு நினைக்காதே, பகவான் தான் எல்லாம்னு உனக்கு சொல்லி கொடுத்தாரே அந்த வங்கிபுரத்தாட்சி தான் உனக்கு எல்லாம்னு சொல்லி கொடுத்தார்.
இப்போ நீர் தான் எல்லாம்ங்கிறத நீர் சொல்லலை, அவர் தான் சொல்லியிருக்கார். அந்த ஞானம் எனக்கு அங்கிருந்து தான் வந்தது அப்படின்னு கைங்கரியத்துக்கு வந்திருக்கா. இப்போ எதையும் எதிர்பாராத கைங்கரியம் இது. அவன் என்ன ஆசைப்படுறா? ஆச்சாரியனிடத்துல கைங்கரியம் பண்ணணும். அதே போலத்தான் இந்த கிழவியும் திருமழி சேர்க்கிறானுக்கு கைங்கரியங்கள் செய்து வருகிறாள். எதுலையும் ஆசையே இல்லை. ஆனால் திருமழிசை ஆழ்வாருக்கு ஆசை, அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் என்று தீர்மானித்துக் கொண்டு என்ன வேண்டும்னு கேட்க அவள் சொல்லுகிறாள், இந்த வயோதிக பருவத்தாலே நான் ரொம்பவும் தளர்ச்சியுற்றிருக்கிறேன். என்னை பார்த்துக்கிறதுக்குன்னு யாரும் கிடையாது, நான் ரொம்ப சிரமப்படுறேன். சரி ஆகட்டும், இப்பொழுதே இளம் பெண்ணாக உருமாற கடவாய் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்துட்டார். ரொம்ப சின்ன பெண்ணாக அவள் மாறி போகிறாள். சின்ன பெண்ணா அவள் மாறின உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், இனிமேல் இங்க இருக்க வேண்டியதுன்னு நீ கிளம்பி போன உடனே பல்லவ தேசத்து அரசன் கண்ணிலே படுகிறாள். பல்லவ தேசத்து ராஜா அந்த பெண்ணை பார்த்துட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணிவிட்டார். இந்த பெண் கிட்ட வந்து, பெண்ணே உன்னை மணப்பதற்கு நான் சித்தமா இருக்கேன், நீ தயாரான? இவளுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஐயோ இளம பருவம் இப்பதான் வந்திருக்கு, உடனே ராஜா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கிறாரு. ஏன் வேண்டான்னு கல்யாணம் பண்ணிவிட்டார். பட்ட மகிழ்ச்சியும் ஆகிவிட்டாள். நாட்கள் ஓடுகிறது, காலம் ஓடுறது. ஒரு 5-6 வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க. ராஜாவுக்கு முகமெல்லாம் சுருக்கம் விழுந்து போச்சு, உடம்பெல்லாம் தலைமுடியெல்லாம் நரைச்சு போக ஆரம்பிச்சுட்டு. ஆனால் இந்த பெண் மட்டும் வந்த நாள்லேருந்து வந்தபடியே இருக்கா. அவருக்கு பெரிய ஆச்சரியம், என்ன எனக்கு வயசு கூடிகிட்டே போகுது, ஆனால் இவன் மட்டும் இப்படியே இருக்காளே எப்படி? ஒன்று அதுக்குன்னு ஒப்பனை எல்லாம் கூட பண்ணிக்கிறதா தெரியல. அதாவது ஒப்பனை எல்லாம் பண்ணிட்டு இளமையாக்கிட்டு இருக்காளன்னா அதெல்லாம் கிட்டேயே போகிறது இல்லை. ஒரு மேக்கப் சாதனம் கூட அவள் வச்சு இல்லை. ஆனால் இளமையாக இருக்காளே எப்படி? சரி அவளே போய்விடுவோம் அப்படின்னு பக்கத்தில் போய் கேட்குறாரு. எனக்கு வயசாகிட்டே போகிறது, உனக்கு குறைஞ்சிட்டே போகிறதே எப்படி? அந்த பெண் சொல்லுகிறாள், நான் சொல்கிறத பதறாமே கேளுன்னு ஆரம்பிக்கிறாள். எனக்கு வயசு என்னன்னு நினச்சிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 90-95 வயசு ஆகிடுது எனக்கு. ராஜா அப்படியே வாய் குழந்துட்டார். என்ன சொல்ற, 95 வயசா? 16-18 வயசு பெண்ணை போல இருக்கேன்னா? அப்பத்தான் சொல்லுகிறாள், ரொம்ப வயதான பெண்ணாகத்தான் இருந்தேன், ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணினேன், அவர் இட்ட பிச்சை இது, இந்த இளமை செல்வம். உடனே ராஜா காசை வந்துட்டு தானும் இளமையை பெறணும்னு ஆசைப்பட்டுட்டார். சரி அவரை வரவழைச்சா எனக்கு அந்த இளமை செல்வத்தை கொடுப்பாரா? அப்பதான் அவர் சொல்றா, அவர் எங்கேயும் போயே நான் பார்த்ததில்லை, எப்பயும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு யோகத்தில் இருக்கிறது தான் அவருக்கு வழக்கம், எந்த இடத்துக்கும் செல்ல மாட்டார், ஒரே இடத்துல தான் அவர் இருப்பார், எங்கேயுமே போக மாட்டார். சரி அப்ப என்ன பண்ணலாம்னா, அவர்கிட்ட கணிகண்ணன் ஒருத்தர் இருக்கார். இத்தனை வருஷமா கூட இருக்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வேண்டாமா? அவர் வந்துட்டு இருப்பார் சரித்திரத்தில். கணிகண்ணன் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப இனிமையா பாடுறவர். அவர் பாடினாலே இளவச்செல்வம் வந்துடுமா? சரி கூப்பிடுங்கள் கணிகண்ணனைன்னு ஆண் அனுப்பிச்சுட்டார் ராஜா. கணிகண்ணன் வரவழைக்கப்பட்டார். பாடுன்னு இவர் சொல்றார் ராஜா. அவர் சொன்னார், பாடுறதாவது நான் ஆட்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பாடவே தெரியாது, எனக்கு பாட தெரிஞ்சதெல்லாம் பெருமானை மட்டும்தான் பாட தெரியும், வேற யாரையும் நான் பாடி அறியேன், எனக்கு தெரியாதுன்னு. இல்ல பாடினாத்தான் உண்டு, நீர் பாடலேன்னு சொன்னால் நாடு கடத்தப்படுவீர்னுட்டான். என் தேசத்திலேயே இருக்கிறதுக்கு உனக்கு நிச்சயமா தகுதி கிடையாது, நீர் கிளம்பி போக வேண்டியதுதான். நான் தேசத்திலேயே இல்லை போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர நேரம் ஆச்சாரியத்துல பிரார்த்திக்கிறார். சுவாமி முடிஞ்ச அளவு கைங்கரியம் எல்லாம் பண்ணினேன், இப்ப ராஜாவுடைய கட்டளை தேசத்தை விட்டு போகணும்னு சொல்லியிருக்கார், போய்த்தான் ஆனும் வழி கிடையாது, நான் கிளம்பி போறேன் அப்படிங்கிறார். அப்ப ஆழ்வார் சொல்றார், சச்சிஷ்யன் இல்லாத இடத்திலே சத்குருவுக்கு என்ன வேலை? நல்ல சிஷ்யம் இல்லாத இடத்துல ஆச்சாரியன் நான் உட்கார்ந்து என்ன பண்ண போறேன், நானும் உன் பின்னோடே வருகிறேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்பிட்டார். 2 பேரும் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பா. ஆழ்வார் சொன்னார், ஒரு நிமிஷம் இது, இன்னொருத்தரை நான் மறந்துட்டு போயிட்டு இருக்கோம், அவரையும் கூட்டிட்டு போகணும் என்று தீர்மானித்துக் கொண்டு வேகாசேத்து பெருமாள், அது வரைக்கும் அவருக்கு வேகாசேத்துன்னு தான் பேர், வெக்கணை பெருமாள், வெக்கணை பெருமாள். வேதாந்த தேசிகன் கூட வேகாசேத்து ஸ்தோத்திரம்னு தான் பாடியிருக்கார் அந்த பெருமாளை பற்றி பாடச்சு. அவ வேகாசேத்து, வெக்கணை பெருமாள் அவருக்கு பெயர். வேகாசேத்துன்னா ஒரு அணையா இருந்து சரஸ்வதியினுடைய வேகத்தை மட்டுப்படுத்தி சரஸ்வதியினுடைய கோபத்தை அடக்கி தேவப்பெருமாள் திருவவதரிப்பதற்கு காரணமாக இருந்தவர் வெக்கணை பெருமாள்னு அவருக்கு பேரு. அந்த பெருமாள் படுத்திருக்காரு, நாம் இல்லாத அவர் என்ன பண்ண போறாரு, இங்கே அவரை அழிச்சுட்டு கொள்வோம் அப்படின்னு தீர்மானித்துக் கொண்டு நேர பெருமானிடத்திலே போனார். கணிகண்ணன் போகுன்னா காமருக்கும் கட்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீ முந்தன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு பாடினார். பாட்டை என்ன அழகா பாடியிருக்கார். கணிகண்ணன் போகுன்னான் ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். ஒரு பாட்டிலே என்ன சொல்லணுமோ மொத்தத்தையும் சொல்லிட்டார். கணிகண்ணன் போகுன்னான் காமருக்கும் கட்சி மணிவண்ணா, கட்சி மணிவண்ணா நீ என்ன பண்ணணும் தெரியுமா, கிடக்க வேண்டாம், நீ இங்க படுத்துட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா துணிவுடைய சென்னாப்புலவனும் போகுன்னேன், நானும் தான் போறேன், கணிகண்ணன் மட்டுமா போறான், அவனும் போறான், நானும் போறேன், நீ கூட வந்துடுவோம்ட்டார். அடுத்த கணம் பெருமாள் எழுந்து நம்ம தூங்கி எழுந்து பாய் மடிக்கிறா போல அவர் தூங்கி எழுந்தா போல எழுந்து தான் சயனித்துக் கொண்டிருக்கிற ஆதிசேஷனை நன்னா மடிச்சு கையிடுகளை வச்சு கண்டுட்டார்.
எங்க போனோம் என்ன எதுவுமே கேட்கல அவர். சரி போகலாம்னு போறார். ஊரே இருளிலே மூழ்கியது, அபாரமான இருட்டு. ராஜா அரண்மனையில விசாரிக்கிற, மணி என்ன ராத்திரி 10 எடுத்தாங்க. 10 ஆள, மணி இப்பதான் சாயங்காலம் 4 ஆகுதுன்னா, ஏன் இப்படி இருட்டு போச்சுன்னா, இது பண்ண காரியம் அப்படி, இந்த மாதிரி காரியம் பண்ணா இருட்டாத என்ன ஆகும்? ஒரு பக்தனை நீ தண்டித்தீர், பக்தனை தண்டித்தால் பகவானாலே பொறுத்து கொள்ள முடியுமா? பகவானே ஊரை விட்டு போயிட்டாருன்னு சொன்னா, பரம்ஜோதிகின்னு கொண்டாடப்படுற ஜோதிஷ் அதை இங்கேருந்து கிளம்பி போயிடுது. ஊர் எப்படி இருட்டில் எல்லாம் இருக்கும். சரி என்ன பண்ணலாம்னா அழைச்சிட்டு வரணும்னா, ஓரிக்கைன்னு இன்னைக்கும் ஒரு இடம் உண்டு காஞ்சிபுரத்துக்கு அருகிலே. ஓர் இரவு இருக்கை, இந்த ஊருக்கு அந்த பேர் ஏன் ஏற்பட்டதுன்னா, ஓர் இரவு இருக்கை, ஒரு ராத்திரி பெருமாள் அங்கே தங்கி இருந்தாராம். யார் யாரோட? கணிகண்ணனோட, திருமழிசை பிரானோட. அந்த பகுதிக்கு இன்னைக்கும் காஞ்சிபுரம் ஓரிக்கைன்னு பேர் வந்துருக்கு. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த இடத்துக்கு ராஜா திரும்பவும் போட்டு வரணும்னு கணிகண்ணனை பிரார்த்திக்கிறார். கணிகண்ணனே ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான், எனக்கு என்ன இளமை செல்வாங்க ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஊருக்கு வந்துட்டா போரும், ஊரில் இருக்கிற இருட்டு போனால் போரும், எனக்கு அதுவே போரும்னு பிரார்த்திக்கிறார். இன்னும் நான் நீர் சொன்ன உடனே நான் ஒன்றும் தனியாக வந்துள்ள, என் கூட 2 பேர் வந்திருக்கா, நான் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆழ்வாரை போய் இவர் பிரார்த்திக்கிறார். ராஜா மனசை திருந்துட்டான். திரும்பவான்னு கூப்பிடுறார். நம்ம போயிடலாமான்னு கேட்குறாரு. சரி போகலாமே அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் நேராக போய் பெருமாளை பார்த்துட்டு, இல்லை ராஜா எல்லாம் திருந்துட்டார், திரும்ப போறார், வாரம் போகலாம் அப்படி சொல்லலை. அதே அளவுக்கு தான் சொல்லியிருக்கார். பகவான் ஒரு கேட்டு கேட்டுக்கலாம் இல்லையோ, சுவாமி நான் நீர் வச்சுட்டு இருக்கிற விளையாட்டு பொம்மையா இன்னும் சுருட்டி கொள்கிறீர், விரித்து கொள்கிறீர், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஒன்று முடிவு பண்ணி சொல்லும். வந்தாச்சு ஒரு 4 நாள் எங்கேயாவது தங்கிட்டு போகலான்னு சொல்லலை பெருமாள். கணிகண்ணன் போக்கொழிந்தான் தாமருக்கும் கட்சி மணிமண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீ முந்தன் பைன்னாகப்பாய் விரித்துக்கொள் அப்படின்னு பாடினார். இந்த 2 பாட்டுகளையும் ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் உண்டு. முதல்ல என்ன சொன்னார்? கணிகண்ணன் போறார், நானும் போறேன், நீர் கூட வரணும்ட்டார். இப்ப என்ன சொல்றார்? கணிகண்ணன் திரும்ப போறான், நானும் திரும்ப போறேன், நீரும் கூட வந்துடும், பைன்னாகப்பாய் விரித்து கொள்ளுட்டார். பைன்னாகப்பாயினே பேர் வச்சுட்டார் பாருங்க. அந்த பாயை விரிச்சு கொண்டுட்டார். பாயை விரிச்சுட்டு அவர் திரும்ப படுத்து விட்டார். ஆனா படுத்து கச்சே முன்ன படுத்திருந்தா மாதிரி படுத்துக்காம இப்படி திரும்பி படுத்துட்டார். இப்படி திரும்பி படுத்துட்டாருன்னா, இப்ப நீங்க ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கிறீங்கன்னு சொன்னால், இப்ப நீங்க பார்க்கிற பார்வையில வச்சு சொல்றேன். நீங்க அங்கேருந்து இங்க பாக்குறீங்க, இங்க ரங்கநாதன் சயனிச்சுட்டு இருக்காருன்னா, இப்ப நீங்க பார்க்கிற பார்வைக்கு உங்க இடது புறத்திலே பெருமானுடைய திருமுக மண்டலம், உங்க வலது புறத்துல பெருமானுடைய திருவடி இருக்கு. அந்த மாதிரி தான் இப்ப பாக்குறோம். ஆனா அந்த ஊர்ல எப்படி இருக்குன்னா இப்படி திரும்பி படுத்துட்டு இருக்காரு யதோதகாரி பெருமாள். அந்த மாதிரி இல்லாம எந்த ஊருக்கு போனாலும் பார்க்கிற பார்வை ஒரு மாதிரியா இருக்கும் சயனித்திருக்கிற நிலையிலே. ஆனா காஞ்சிபுரத்துல மட்டும் வேற மாதிரி படுத்துட்டு இருக்காரு. ஏன் சுவாமி இப்படி திரும்பி படுத்துட்டே மறந்துட்டீரான்னா, அதெல்லாம் ஒன்றும் மறக்கல, நீர் சொல்லி நான் கேட்டேங்கிறத உலகம் தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதுக்காக இப்படி படுத்துட்டு இருக்கேன்னு விட்டார். இப்ப திருமழிசை ஆழ்வார் சொன்னார் போலே அதே பாவசுத்தியோட யார் சொன்னாலும் கேட்பதற்கு பகவான் தயாரா இருக்காருங்கிறது இந்த இடத்துல அர்த்தம். அவனை அல்லது வேற எதையும் வேண்டாத கொண்டருக்கு இதை செய்வதற்கு சித்தமா இருக்கான் பெருமாள் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க காட்டுறார். இன்னொரு சூக்ஷ்மார்த்தம் இங்க சொல்றார். இவர் பிரார்த்தித்த இந்த 2 பாட்டையும் என்ன கவனிச்சு பாருங்க. நீங்க இருக்க வேண்டாம், திரும்ப வான்னு சொன்னப்போ என்ன சொன்னார்? சென்னா புலவனும் போகுன்னேன்னு. திரும்பி வச்சு என்ன சொன்னார்? சென்னா புலவனும் போக்கொழிந்தேன்னு சொன்னார். 2 இடத்துலையும் தன்னை பார்கவ புத்திரன் அவர் சொல்லிக்கல, தான் ரொம்ப உயர்ந்தவன் படித்தவன்கிறத அவர் சொல்லிக்கல, சொல்லிட்டார். ஆனா என்ன படிச்சவர்னு சொல்லிட்டாருன்னா, சென்னா புலவனும் போகுன்னேன், தமிழ் புலவன் போகுன்னேன்னு வாங்கிட்டார். தமிழ் தெரிஞ்சவும் போறேன் என் பின்னாடி வாங்கிட்டார். தமிழுக்கு அத்தனை ஏத்தனம். இதத்தான் வேற்று சமயத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கவிஞர். அவர் சிவனுடைய பக்தர் சைவர். அவர் தெரிவிக்கிறார், பச்சை பசுந்தமிழின் பின் சென்ன பைங்கொண்டலேங்கிறார். பெருமாளை பார்த்துட்டு யதோதகாரியை பார்த்துட்டு சொல்றார், நீ என்ன திருமழிசை ஆழ்வார் பின்னாடியா போனேன், நீ என்ன கணிகண்ணன் பின்னாடியா போன? இல்ல இல்ல, அவர் சொன்ன வார்த்தை அப்படி. அவர் என்ன சொன்னார்? சென்னா புலவனும் போகும், தமிழ் புலவன் போற பின்னாடி வந்துட்டார். அந்த தமிழுக்கு மயங்கி பின்னாடி போயிருக்காரா பெருமாள். ஆகவேதான் இன்னைக்கு ஒரு திவ்ய தேசத்திலையும் அந்த தமிழுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காரு பாருங்க. முன்னாடி தமிழ் வேதத்தை பாடிட்டு திவ்ய பிரபந்தத்தை பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே பெருமாள் அது தேடிண்டே வரார். அருளி செயல் பித்தராய், அருளி செயலை பின் தொடருமவராய், அந்த மாதிரி வந்துட்டு இருக்காருன்னு சொன்னா. இப்போ குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் விடுறோம்னு சொல்லிட்டு காட்டிலே வந்தா பின்னாடியே வரல. பகவானுக்கு காட்டப்படுகிற தின்பண்டமே அருளி செயல் தான். அவர் அந்த அருளி செயலை சாப்பிட்றதுக்குன்னு பின்னாடி வந்துட்டே இருக்காருன்னா, அத்தனை ஊற்றம் பகவானுக்கு ஏற்பட்டிருக்கு. இருந்தமிழ்நூர் புலவன் திருமங்கையாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். சிங்கவேள் குன்னம்ங்கிற க்ஷேத்திரம் அகோபில க்ஷேத்திரத்தை பாடுறார். செங்கநாளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னுடைய எங்களீசன் எம்பிரானை இருந்தமிழ்நூர் புலவன் மங்கையாளன் மண்ணு தொல்சீர் வண்டரைத்தார் கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே. இந்த பாசுரம் பாடிச்சு அவர் பலஸ்ருதியில சொல்றார்,
இருந்தமிழ்நூர் புலவன் தன்னை சொல்லிச்சே சொல்றார். தான் யார் தெரியுமா? இருந்தமிழ்நூர் புலவன். இருந்தமிழ்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும். இருந்தமிழ் என்பது திருவாய்மொழிக்கு நம்மாழ்வாரிட்ட பெயர். திருவாய்மொழிக்கு நம்மாழ்வார் கொடுத்த பெயர் என்னன்னா, என் நெஞ்சத்துள் இருந்து இங்கு இருந்தமிழ் நூல் இவமொழிந்துன்னு பாடியிருக்கார். இருந்தமிழ்ங்கிற பெயரைத்தான் திருவாய்மொழிக்கு பேராக வச்சிருக்கார். இப்போ திருமங்கை ஆழ்வார் எதை தனக்கு பெருமையாக சொல்லிக்கிறார்னா, தனக்கு திருவாய்மொழி தெரியும் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறார். இருந்தமிழ்நூர் புலவன் அப்படின்னு சொல்றார். இப்போ தமிழ் புலவன்கிறதுல இவாளுக்குலாம் அத்தனை பெருமை இருக்கு. ஆகவேதான் சொன்ன வண்ணம் செய்த பெருமானும் பின்னோட வந்திருக்கார். அவர் சொன்னபடிக்கு சொன்னதெல்லாம் கேட்டிருக்கார். உருகுகிறார் திருமழை செப்பிரான். உனக்கு இத்தனை தூரத்துக்கு பக்தர்களிடத்திலே ஈடுபாடா? அத்தியந்த பாரதந்திரியம் அத்தியந்த பாரதந்திரியம்னு சொல்றோம். ஆனா ஆசிரித பாரதந்திரியம்ங்கிறது இருக்கு பாருங்க, அதுக்கு எதுவுமே ஈடு கிடையாது. தன் அடியார்கள் விட்ட வழக்காக பகவான் இருக்கார். சிவச்சன பூஷணத்தில் இதைத்தான் பிளலோகாச்சாரியர் ரொம்ப அருமையாக காட்டி அருளுகிறார். நமக்கு கையாளா இருக்கார், நம் கை பார்த்துக்கிறவனா இருக்கார். நாம திருவாராதனம் பண்ணினா பண்ணிக்கிறார், பண்ணலன்னா ஏன்னு கேட்க மாட்டேன்றார். பிரம்மோற்சவம்னா சரின்றார், ஆர்ஜித பிரம்மோற்சவம்னா சரின்றார், லகு பிரம்மோற்சவம்னா சரின்றார், ரத சப்தமிக்கு 7 புறப்பாடுன்னா சரின்றார். எது சொன்னாலும் திருவேங்கடமுடியான் தலையாட்டுற பாருங்க. கல்யாணோத்சவம்னா ஐயோ சுவாமி அதே கல்யாணோத்சவம் 60ஆம் கல்யாணம் ஒருத்தருக்கு ஒவ்வொரு அழுதுன்னு இருந்தார். ஏன் சுவாமி அழுதுனா, ஐயோ அதே கொண்டாட்டியோட தான் திரும்பவும் கல்யாணம், இது என்ன ஒரு 60ஆம் கல்யாணம்னா? அவ அழுதா நீர் தாங்குவீரான்னு கேட்டான். நீர் அழுது சரி, இதே காரணத்துக்காக அவ அழுதா சரி நீ வேணா மாத்துக்கொண்டு சொல்லிட முடியுமான்னு நினைப்போம். அந்த மாதிரி சொல்லிட முடியாது. ஆக நாம் அழுதும் பிரயோஜனம் இல்லை, அவள் அழுதும் பிரயோஜனம் இல்லை. இப்போ திருவேங்கடமுடியான் நித்தியம் கல்யாண உற்சவம்னா அவருக்கா சொல்றாரு, இதுதான் ஆசிரித பாரதந்திரியம்ங்கிறது. சரி நீங்க பண்றீங்க, நீங்க சேவிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எனக்கு சிரமம் இல்லைன்னு விடுறாரு அவர். காத்தால ஒரு புறப்பாடு, சாயங்காலம் ஒரு புறப்பாடு, ஏகாந்தம் சமர்ப்பிக்கிறதுன்னா சாதாரணமான விஷயமா பாருங்க. பகவான திருவீதியில திருவிழா அழைச்சிட்டு போகணும்னா புறப்பாடு கண்டறணும்னா அவரை எவ்வளோ சித்தமாக ஜாக்கிரதையாக அவரை ஏழை பண்ணி ஏகாந்தம் சமர்ப்பிக்கிறதுன்னு அதற்கு பெயர். சொல்ல போனால் பெருமான் கட்டுண்ண பண்ணிய பெருமானா இருப்பார். இருக்க கட்டித்தான் அவரை அழைச்சிட்டு போகிறோம். அடியார்கள் எல்லாம் அப்படியே உள்ளம் குழைந்து போவர்கள். புறப்பாடு 6 வரைக்கும் எம்பெருமானார் போன்ற ஆச்சாரியர்கள் அவளுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உற்சவம் எல்லாம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றதேன்னு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சாரியாளுடைய திருவுள்ளம் அதுதான். இல்லைன்னா எங்களுக்கு அபிப்பிராயமே இல்லைங்கிறாவா. ஏன்னு சொன்னா, ஐயோ பகவானை கட்டி இப்படி அழைச்சிட்டு போய் கொண்டு வரணும்னு சொன்னா மனசு கேட்கறது. அவனை கட்டுறதுன்னா எங்களால் தாங்கிக்கவே முடியறது இல்லை. ஆனால் பக்தி மார்க்கத்தை வளர்க்கறதுக்கு அவனை வச்சுதான் வளர்க்க வேண்டும். நம்மளை பார்த்துட்டு வரப்போறான், அவனை பார்த்துட்டு தான் வரப்போறான். ஆக அவனை தரிசிக்கணுங்கிற ஆசையில வராளே. அடிப்பணியாதவனை பணியால் அமரில் நிகராயவன் நெஞ்சிடம்தான் அவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே சுஷேணகான்னு பெருமானுக்கு திருநாமம். என்ன அர்த்தம்? ரொம்ப சேனை, அழகான சேனையை உடையவர். முப்படை வச்சுட்டு இருக்காரு. அவர் கப்பற்படை, வான்வெளிப்படை, தரவழிப்படைலாம் வச்சுட்டு இருக்காருன்னா இங்க அதுல அர்த்தம் பெரிய சேனை வருகிறதுன்னா அவருடைய அழகே பெரிய சேனை. யாரையாவது ஜெயிக்கணும்னா தன் அழகை காண்பிச்சே ஜெயிச்சு விடுறாரு. ஆக அந்த மாதிரி ஆழ்வார்களுக்கு வசப்பட்டவனாய் விளங்குகிற இறைவன் ஆழ்வார்களை தன் வசப்படுத்தி பிற்பாடு அவர்கள் சொன்னபடி தான் கேட்டு, முதல்ல தான் சொன்னபடி அவர்களை கேட்பித்து மயல்வர மதிநல மறுபடி தன்னை பத்தின ஞானத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ணிருக்கார். ஆனா மேல மேல என்னன்னா அவா சொன்னபடிக்கு தான் கேட்டு இருந்திருக்கார். அதைத்தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுடைய உயர்ந்த சரித்திரம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. திருமழிசாழ்வார் சரித்திரத்திலே மேலும் பல பல விஷயங்கள் உண்டு. முக்கியமா பெரியவாச்சான் பிள்ளை நான்முகன் திருவந்தாதியினுடைய அவதாரிகையில ரொம்ப அழகா ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். ஆழ்வார் சொல்றாராம், திருமழிசிப்பிரான் தெரிவிக்கிறார், பிரம்மா என்ன பண்ணினார்? உலகத்தெல்லாம் சிருஷ்டித்தார். பரமசிவன் பிரம்மா போன்றோர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தல் அழித்தல் போன்ற காரியங்களுக்கெல்லாம் இருந்துருக்காவா? தன்னை பத்தி சொல்லிச்சு அவர் சொல்லுகிறார், நான் பிரம்மாவை விட உயர்ந்தவன். ஏன் அப்படின்னா இந்த சம்சாரத்தெல்லாம் நன்னா வளர்த்து அதை பார்த்துக்கிற பொறுப்புல அவ இருக்கா. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த சம்சாரத்தை அழித்து அத்தனை பேரையும் பகவானிடத்துல சேர்த்து கொண்டிருக்கிறேன். இதுதான் கஷ்டமான காரியம். நான் தான் பெரியவன் தரவன். படைக்கிறதுங்கிறதா பெரிய விஷயம். படைக்கிறதுன்னா இப்போ திரும்பவும் பிறந்துட்டோன்னு தானே அர்த்தம். ஒரு குழந்தை பிறந்தோன்னா ஏன் அழுது? திரும்ப வந்து இங்கே பிறந்துட்டோங்கிறதுக்கு தான் அழுது, வேற எந்த காரணமும் இல்லை. இங்கேருந்து போயிட்டோம்னு நினைச்சோ திரும்ப இங்கேயே வந்துட்டோமே அப்படின்னு தான் அது அழுதுன்னு இருக்கு. இப்போ திருமழிசாழ்வார் தெரிவிக்கிறார், நான் என்ன பண்றேன்னா இந்த உலகத்தை எல்லாம் அத்தனையும் கிட்டிக்கிழம்புடு சம்சாரத்தை பேர்த்து பகவானிடத்துல சேர்க்கிற காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன். நான் பிரம்மாவை விட சொந்தவன் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய திருவுள்ள கருத்தை, அதாவது ஆழ்வார் திருவுள்ள கருத்தை ரொம்ப நன்னா வெளியிடுறார். இன்னும் திருமழிசை ஆழ்வாருடைய சரித்திர பாகத்திலேயே பல பல உண்டு. 6வது ஆழ்வான் சரித்திரம். இதுல இந்த இடத்துல திருமழிசை ஆழ்வாருக்கும் எம்பாருக்குமே நிறைய ஒற்றுமை உண்டு. ஏன்னா எம்பாரும் சில காலம் சிவபக்தராக இருந்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கார். அவரும் திருத்தி பணிகொள்ளப்பட்டார். இவர் பேயாழ்வாரால் திருத்தி பணிகொள்ளப்பட்டார். அவர் பெரிய திருமண நம்பியினாலே திருத்தி பணிகொள்ளப்பட்டார். இந்த மாதிரி சரித்திரங்கள்னால 2 பேருக்குமே ஒத்துமை இருக்கு.
ஆக நாளைய தினம் எம்பாருடைய வைபவத்தை அனுபவிக்கிற கிரமத்திலே நாம் நிச்சயமா கூட கூட திருமழிசையாழ்வாருடைய அனுபவத்தை சேர்த்தே கொள்ளலாம். சில தத்வார்த்தங்கள் பாசுரங்களின் துணை கொண்டும் அறியலாம். ஆக நாளைக்கும் அத்தனை பேரும் வந்திருந்து நடத்தி தர வேணுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தரள வேணுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு மீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். प्रदानाय सर्वकालाय मंगलम् आरोग्य